ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். புதிரென்னும் விளையாட்டினுள்ளே எதிர்கொள்ளும் போராட்டம் எல்லாம் விதிர்களையும் போராட்டம் தானே. Breaking the rules and riddles. புதிரென்னும் விளையாட்டினுள்ளே எதிர்கொள்ளும் போராட்டம் எல்லாம் விதிர்களையும் போராட்டம் தானே. Breaking the rules and riddles. புதிர் என் தலைய சுத்துது, புதிர் ரொம்ப சுத்தல விடுது, இந்த புதிர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. Breaking the rules and riddles. புதிர் என் தலைய சுத்துது, புதிர் ரொம்ப சுத்தல விடுது, இந்த புதிர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. Breaking the rules and riddles. Everybody listen and I'm chasing after riddle. Of course breaking all the silence when the clues into the puzzle. Oh God, chasing all the shadows, never ace and walking meadows. I am chasing after wake up, wake up, wake up, wake up. புதிர் என் தலைய சுத்துது, புதிர் ரொம்ப சுத்தல விடுது, இந்த புதிர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. Breaking the rules and riddles. புதிர் என் தலைய சுத்துது, புதிர் ரொம்ப சுத்தல விடுது, இந்த புதிர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. Breaking the rules and riddles. விடை தெரியா தேடல் உன்னை விழிப்பிதுங்கும் பாதையில் நிறுத்தும். வழி எங்கும் உண்மையை தேட இருள் மீண்டும் பாதையை மறைக்கும். விடை தெரியா தேடல் உன்னை விழிப்பிதுங்கும் பாதையில் நிறுத்தும். வழி எங்கும் உண்மையை தேட இருள் மீண்டும் பாதையை மறைக்கும். இரு தேடும் பறவை போல உன்னை தேடுது எந்தன் கண்கள். வழிகள் நடம் அனைத்தும் இருந்தும் Never forget, I will get you. புதிர் I'm waiting, புதிர் expecting, புதிர் suspecting. Breaking the rules and riddles. புதிர் என் தலையே சுத்துது, புதிர் ரொம்ப சுத்தல விடுது, இந்த புதிர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. Breaking the rules and riddles. தினம் தினமான உன்னை தேட என்னை நானே என்னிடம் இழந்தேன். ஒளியில்லா இருளில் தினமும் உன்னிழலை தேடி அலைந்தேன். தினம் தினமான உன்னை தேட என்னை நானே என்னிடம் இழந்தேன். ஒளியில்லா இருளில் தினமும் உன்னிழலை தேடி அலைந்தேன். இது கலைந்த உந்தன் புதிரை அறிந்திடவே உன்னை தொடர்ந்தேன். வழிகள் அனைத்தும் இருந்தும் Never forget, I will get you. புதிர் I'm waiting, புதிர் expecting, புதிர்
Suspecting, breaking the rules and riddles. புதிர் என் தலையே சுத்துது புதிர் ரொம்ப சுத்தல விடுது இந்த புதிர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. Breaking the rules and riddles. புதிர் என்னும் விளையாட்டின் உள்ளே எதிர்கொள்ளும் போராட்டம் எல்லாம் விதிர்களையும் போராட்டம் தானே. Breaking the rules and riddles. புதிர் என்னும் விளையாட்டின் உள்ளே எதிர்கொள்ளும் போராட்டம் எல்லாம் விதிர்களையும் போராட்டம் தானே. Breaking the rules and riddles. புதிர் என் தலைய சுத்துது புதிர் ரொம்ப சுத்தல விடுது இந்த புதிர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. Breaking the rules and riddles. புதிர் என் தலைய சுத்துது புதிர் ரொம்ப சுத்தல விடுது இந்த புதிர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. Breaking the rules and riddles. வலி அதிகமாயிட்டே இருக்குதே. கடவுளே, என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க. குட்டிமா, பயப்படாதம்மா. அம்மா உன்னை எப்படியும் காப்பாத்திடுவேன். நாம கும்பிடுற சாமி நம்மளை கைவிட மாட்டாருமா. கடவுளே, காவல் காக்க வேண்டிய போலீஸ்காரனுங்களே அப்பாவி மக்களை கொன்னுட்டு இருக்கானுங்க. என்ன நாடுடா இது? இன்னைக்குதான் இந்த மக்களுக்கு விடிவு காலம் பிறக்குமோ? வலிக்குதே அம்மா, அம்மா வலிக்குதே அம்மா. நண்பா அங்க பாரு, ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளை பிரசவ வலியில போராடுது. கொற்ற மலையில. ஐயோ, வாதர்மா போய் பார்க்கலாம். ஜோசப், போய் பார்க்கலாம். வா சீக்கிரம் வா. யாருமா நீ? தர்மா, உனக்கு தெரியுமா? ஐயோ ஜோசப், எனக்கு யாருன்னு தெரியலப்பா. ஐயோ, தர்மா மயங்கி விழுந்துருச்சுப்பா. ஐயோ, தூக்கு, உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போவோம். ஜோசப், பக்கத்துல அம்மாங்க ஆஸ்பத்திரி இருக்கு. தூக்கு அங்க போலாம் வா. தர்மா, முதல்ல வண்டி ஏதாவது வருதா பாரு. அங்க ஒரு ஆட்டோ வருது பாரு, அதை நிப்பாட்டு. தம்பி பாத்துப்பா, இந்த மழை நேரத்துல வர கொஞ்சம் சீக்கிரமா போ. நர்ஸ், யாராவது ஸ்ட்ரெச்சர் கொண்டு வாங்களேன். அண்ணா பாத்து இறக்குங்க. பாத்து. ஜோசப், யார் இவங்க? சிஸ்டர், முதல்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க, மத்ததெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். நர்ஸ், டாக்டர் வர சொல்லுங்க. ஒரு எமர்ஜென்சி கேஸ். ஓகே சிஸ்டர். டாக்டர், ஒரு எமர்ஜென்சி. ஜோசப், யார் இவங்க? தெரியல சிஸ்டர். வர வழியில துடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் தர்மாவும் அந்த பக்கமா வந்தோம். அப்பதான் இவங்களை பார்த்தோம். யாருன்னு கேட்கறதுக்குள்ள மயங்கிட்டாங்க. சார், ஆண் குழந்தை பிறந்திருக்கு. சார், குழந்தைய காப்பாத்தியாச்சு. ஆனா தாயை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. அவங்களுக்கு ப்ளீடிங் இன்னும் நிக்கல. ஐயோ சார், அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க. ஏதோ சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாங்களேன். மா, யாருமா நீ? இங்க பாரு, உன் குழந்தை நல்லபடியா இருக்கு, பயப்படாத. ஐயா, நீங்க தான் என்னையும் என் குழந்தையும் காப்பாத்துனீங்களா? ரொம்ப நன்றி. அட, நன்றி எல்லாம் எதுக்குமா? முதல்ல நீ யாரு? என் சொந்த ஊர் சேலம். என் புருஷன் கள்ள சாராயம் குடிச்சு செத்துட்டான். எனக்குன்னு யாருமே இல்லையா. வேலைக்காக இந்த ஊருக்கு வந்தேன். நான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருக்கிறதே என் குழந்தைக்காகத்தான். எனக்கும் என் குழந்தைக்கும் யாருமே இல்லையா. இங்க பாரு, உனக்கு யாரும் இல்லைன்னு யார் சொன்னா? இத்தனை பேர் இருக்கும் உனக்காக. என் நிலைமை மோசமாயிட்டே இருக்குங்க. எனக்கு தெரியும் நான் இனி பொழைக்க மாட்டேன். எனக்கு தெரியுங்க நான் செத்துருவேன். ஆனால் என் அப்பா பேர் கபிலன். என் குழந்தைக்கு என் அப்பா பேரையே வச்சிருங்கய்யா.
இந்த குழந்தைய நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும். அதுவும் பச்சை மயில கையெழுத்து போடுற ஒரு நல்ல ஆஃபீஸராக உருவாக்குங்கய்யா. கபிலா கபிலா கபிலா. ஜோசப், இந்த குழந்தைய என்ன செய்ய போறீங்க? சிஸ்டர், உங்களுக்கே தெரியும் என் வேலை எப்படின்னு. என் வேலையில் இந்த குழந்தையோட எதிர்காலம், வளர்ச்சி எல்லாமே பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. இந்த நிலமையில் இந்த குழந்தைய நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன்னா அது சரியாக இருக்காது. நீங்களே இந்த குழந்தைய வளங்க. இந்த குழந்தைக்கு உண்டான செலவு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் என்னை பற்றி இந்த குழந்தைக்கு எதுவும் தெரியக்கூடாது, சரியா? இந்தாங்க, குழந்தைய வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம், இந்த குழந்தைக்கு கொடுக்க என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இந்த பேனாவை தவிர. முப்பது வருடங்களுக்கு பிறகு வேற சூடாக ஒரு பஜ்ஜி, அப்புறம் ஒரு தம்மு. பஜ்ஜி தான் ஏன் போட சொன்னேன், அதுக்கு என் மூஞ்சி எப்படி வச்சுருக்க? ஏய் மச்சான் ஜேக்கப்பு, எப்போ தான்டா ஆள் வருவா? வர நான் இன்னும் வந்துக்கிட்டு இருக்கேன். மச்சான், கலெக்டருக்கு வரணும்னு சொன்னாடா. இப்போ மணி 10 ஆச்சு, இன்னும் வரல. எனக்கு ஏதோ பயமாக இருக்குடா. ஒருவேளை வீட்டில் எதாவது பிரச்சனை இருக்குமோ? மச்சான் பயப்படாதடா, இப்போ வந்துடுவா. அவன் அப்பங்காரதான் தான் பிரச்சனை பண்ணுவான், பார்த்துக்கலாம். இல்லை மச்சான், அவள் இல்லாமல் எனக்கு ஒரு நிமிஷம் போகிறது 1 வருஷம் போகிற மாதிரி இருக்குடா. என் மனசெல்லாம் அப்படியே படபடப்பாக இருக்கு மச்சான். என் கண்ணு அவள் எப்போ வருவான்ட்டு தீரட்டே இருக்குடா. மச்சான் நான் மறந்தே போயிட்டேன். என் பக்கத்து வீட்டாண்டி ஊர்வசி சோப்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வேறு ரேஷன் கடையில் போய் கிருஷ்ணாயம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் வேணா போயிட்டு வந்துட்டா? டேய், நீ கூட என் லவ் புரிஞ்சுக்கல பார்த்தியா? புரியுதுற அளவே, அதுக்கு அவங்க அப்பங்காரன் ஒத்துக்கணுமே. சரி, அவள் வர வரைக்கும் உன் காதல் காவியத்தை சொல்லி தொலை. மச்சான், என் காதல் காவியத்தை சொல்ல ஆரம்பித்தா ஒரு நாளே பத்தாதுடா. டேய் ட்ராமாவே 2 மணி நேரம் தான்டா. சரி மச்சான், குட்டி ஸ்டோரி மாதிரி குட்டியாக முடிச்சிடுறேன். ஆயிரக்கணக்கான வருடங்களால் இம்மாண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்களை ஆள வரும் எம் இயேசு ரட்சகரே எழுந்தருளும். ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா. மாமரி வயிற்றினில் பிறந்தவரே, மாசுசை கரங்களில் தவழ்ந்தவரே, மானிடர் குலத்தினில் உதித்தவரே,
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று குருத்தோலை பவனிக்கு உதவிய நமது பங்கை சார்ந்த இளைஞர் இளம்பெண்களுக்கு நன்றி. வருகின்ற வியாழக்கிழமை பாதம் கழுவும் சடங்கிற்கு விருப்பமுள்ளவர்கள் உங்களது பெயர்களை என்னிடமோ அல்லது உதவி பங்கு தந்தையிடமோ கொடுக்கவும். மேலும் பல வேலைகள் பங்கில் இருக்கின்றன. நட்கருணை இடமாற்ற பவனி, சிலுவை பாதை, ஈஸ்டர் பணிகளுக்கு தன்னார்வ தொண்டர்கள் தேவைப்படுகின்றார்கள். விருப்பமுள்ளவர்கள் பங்கின் இளைஞர் குழு தலைவர் ஜேக்கப்பிடம் பெயர் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மச்சான், யார் அந்த பொண்ணு? கோயிலில் புதுசாக இருக்கா? அவளா? ராயப்பனோட பொண்ணு. வெளியூர்ல இருந்து வந்திருக்காளாம். இது ராயப்பன் பெத்த பொண்ணா? டேய் டேய் டேய், அந்த ராயப்பல்லடா, மீன் கடை ராயப்ப பொண்ணு. மச்சான் 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 பொண்ணு அப்படி மச்சான், அவ அம்மா பாரு அழகா இருக்காங்கல்ல. ஏன்பா தம்பி ஜேக்கப்பு, இந்த வருஷமாவது பாதங்களூர சடங்குக்கு பேர் கொடுத்தா தேங்காய் பண்ணு கொடுப்பீங்களா? தாத்தா, கொடுப்போம், கண்டிப்பாக கொடுப்போம். கிழிச்சிங்க. போன வருஷமும் இப்படி தான் தேங்காய் பண்ணுன்னு சொல்லி கடைசியில் சாதா பண்ணு கொடுத்து ஏமாத்திட்டீங்க. அதான் கேட்டேன். என்றைக்குமே நம்ம பாரம்பரியத்தை மாற்றக்கூடாதுப்பா. 20 வருஷமாக தேங்காய் பண்ணு கொடுத்துட்டு இப்போ கடைசி 2 வருஷமாக சாதா பண்ணு கொடுக்கறது நல்லவா இருக்கு? நீயே சொல்லு. நம்ம ஃபாதர் இன்னைக்கு வந்தவர், அவருக்கு என்ன தெரியும்? நாம தானே எல்லாத்தையும் எடுத்து பண்ணணும். தாத்தா, இந்த வருஷம் தேங்காய் பண்ணு தான் எல்லாமே வாங்கி வச்சிட்டோம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த நவீஸு, அங்கே என்ன பண்ணுற? அந்த பெஞ்ச் எடுத்துகிட்டு வா. முதல்ல உன் கையில் இருக்கிற ஓலையை என்கிட்ட கொடு. ஏங்க, நீங்கள் தான் ஜேக்கப்பா? இது நீங்கள் செஞ்சதா? எங்க அப்படி கேட்குறீங்க? இதை நான் தான் கஷ்டப்பட்டு செஞ்சேன். டேய் 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 டேய், அது நான் என்னாச்சு? இல்லை, அவனுக்கும் ஒன்று வேணும்னு கேட்டான். இதை நீங்கள் வச்சுக்கோங்க. நான் அவனுக்கு வேற ஒன்று பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் சொன்னது குருத்தொலைய. நானும் அதை தான் சொன்னேன். இதை நீங்கள் வச்சுக்கோங்க. இனிமே இந்த குருத்தோலை உங்களுக்கு தான் தோழி. குருத்தொலை மட்டும்தானா? என்ன சொன்னீங்க? தேங்க்ஸ் சொன்னேன். ஃபாதர் அனௌன்ஸ்மெண்ட்டில் சொன்னாங்களே, நானும் உங்கள் கூட கோயிலில் வேலை செய்ய வரலாமா? தாராளமாக வாங்க. உங்கள் சேவை எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. எங்க உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? கண்டிப்பாங்க. 9876543210. சரி, நான் போயிட்டு வரேன். வீட்டில் தேடுவாங்க. பாய். மச்சான், நவீஸு, நீ பசங்களை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஜ் டெக்கரேஷன் பார்த்துக்கோ. நான் பொண்ணுங்களோட பூ டெக்கரேஷன் பார்த்துக்கிறேன். மச்சான், நீ எங்கே போனால் ஒரு வேலையும் நடக்காது. மரியாதையாக எங்களோட வர. டேய் பொறாமல் பிடிச்சவனே, உனக்கு தான் கெமிஸ்ட்ரி வரல, எனக்கு ஏன்டா வர விடாமல் பண்ணுற? சரி, டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ பசங்களை கூட்டிகிட்டு போ. நான் பொண்ணுங்களோட டெக்கரேஷன் பண்ண போகிறேன். லின்சி, லின்சி, இந்த ஃப்ளவர் வாஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஜேக்கப்ட்ட கேட்டு வரியா? ஏன், நீ கேட்க மாட்டியா?
ம், நான் வரல, நீ போய் கேளு. ஜேக்கப், ஃப்ளவர் வாஸ் ஓகேவா? ஆமாம், நீ எந்த ஃப்ளவர் வாஷ் சொல்கிற? ஓஹோ, நீ அப்படி போறியா? நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நீ வாடி போலாம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிப்பா. வந்த வேகமும் தெரியல, வேலை முடிஞ்ச வேகமும் தெரியல. யூத் பவர்னா யூத் பவர் இதுதாங்க. சரி வாங்க, டீ குடிச்சுக்கிட்டே பேசலாம். எது டீயா? இதா வந்துட்டேன். டீ மட்டும் தானா? டீ மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம். டேய் ஜேக்கப்பு, அங்கே நின்று வெட்டி கதை பேசினது போதும், சீக்கிரம் வா, ஏணி தூக்கணும். ஐயோ, எங்க அதை நான் குடிச்சு வச்ச டீங்க. தெரியும், தெரிஞ்சுதான் குடித்தேன். சுகர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததே. நீங்கள் குடிச்சிட்டு வச்சதால ஸ்வீட்டு ஓவராக இருந்துச்சு. ஏங்க, இப்போது நம்ம டீ ஷேர் பண்ண மாதிரி ஏன் நம்ம லைஃப்பை ஷேர் பண்ணக்கூடாது? ம், ஓகே. ஐயோ என்ன கவுக்குறியே, ஐயோ என்ன மயக்குறியே, ஐயோ என்ன இழுக்குறியே, என்னென்னமோ பண்ணுறியே. ஐயோ என்ன கவுக்குறியே, ஐயோ என்ன மயக்குறியே, ஐயோ என்ன இழுக்குறியே, என்னென்னமோ பண்ணுறியே. ரோசி ஸ்வீட்டி ஐ லவ் யூ, ரோசி பேபி ஐ லவ் யூ, ரோசி டார்லிங் ஐ லவ் யூ, ரோசி ஐ லவ் யூ. Rosie sweetie, I love you. Rosie baby, I love you. Rosie darling, I love you. Rosie, I love you. டீக்கன், உங்களை டீக்கனை தூக்கிட்டு ஃபாதர் உடனே வர சொன்னார். அடடடடடா, வேலை மேலே வேலை அவர் கொடுக்குறாருன்னு பார்த்தா நீங்களுமா? சரிப்பா, போயிட்டு வரேன். ஏங்க, அவங்க ஷேர் பண்ணுற மாதிரி நம்மளும் ஷேர் பண்ணிக்கலாமா? வாட்? டீயே சொன்னங்க. அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு 10 லட்சம் கடன் இருக்கு, அப்போ அதை ஷேர் பண்ணிக்கலாமா? அம்மா தாயே, சவகாசமே வேணாம். ஏய் கனவின் மண்ணா, நீ கனவு கண்டது போதும், தூரத்தில் ஒரு பொண்ணு வரா, அது வாளான்னு பாரு. மச்சான், ஆமாடா, அவதான்டா. ஏய் ரோஸ், ஏடி ஆச்சி, ஏன் லேட்டு? ஜேக், நான் வந்ததே பெருசு. நம்ம லவ் மேட்ரு எங்கள் வீட்டில் தெரிஞ்சு போச்சு. அந்த செல்லக்கண்ணு தாத்தா எங்கள் வீட்டில் சொல்லிட்டாரு. அடுத்த வாரம் என்ன பொண்ணு பார்க்க வராங்க. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. இப்போவே என்னை கூட்டிகிட்டு போ, நான் வர ரெடி. ரோஸ், நீ இவ்வளோ போல்டாக பேசும்போது எனக்கு என்ன? நாளைக்கு ஈவினிங்கே நம்ம 2 பேரும் கிளம்பி பெங்களூர் போயிடலாம். நீ எதுவும் கவலைப்படாத. இப்போ நீ கிளம்பி வீட்டுக்கு பத்திரமா போ. எனக்கு போகவே மனசு இல்லைடா. இங்கேயே உன் கூட இருக்கணும் போல இருக்கு. ரோஸ், நீ இப்படி சொல்லாத. இப்படி சொல்லும்போது எனக்கு பயமாக இருக்கு. நீ இப்போ கிளம்பி வீட்டுக்கு போ, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஹலோ மச்சி, மைக்கேல்.
சொல்கிறா மச்சி. நான் சொன்ன மாதிரி எங்கள் லவ் மேட்டர் அவங்க வீட்டு தெரிஞ்சிச்சுடா மச்சான். பிரச்சனை ஆயிடுச்சுடா. ஐயோ, அப்புறம் நாளைக்கு ஈவினிங்கே நாங்கள் 2 பேரும் கிளம்பி பெங்களூர் வரோம் மச்சி. கல்யாணத்துக்கு மட்டும் ரெடி பண்ணுறா. டேய், மத்தால நேரில் பார்த்துக்கலாம். ஓ சரி சரி மச்சி, நீ எதுவும் அவ்வளோ கவலைப்படாத. நான் இங்கே எல்லாம் பார்த்துக்கிறேன். நீ எதுவும் பயவிடாத, பார்த்துக்கலாம். மச்சான், கல்யாணம் முடிஞ்ச கையோட சிவாஜி நகர் போகிறோம். மெழுகுவத்தி ஏற்றுறோம் ஏற்றுறோம் ஏற்றுறோம். இந்த வீட்டில் 2 பொம்பளைங்க இருக்கும். எல்லா வேலையும் நானே தான் செய்கிறேன். எல்லாம் என் நேரம். இதில் கருவாட்டு குழம்பு வேற செய்ய வேண்டியதா இருக்கு. இந்த ரோசி வந்து ஹெல்ப் பண்றாளா பாரு. டயானா, டயானா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஊரே பரபரப்பா இருக்கு. இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் சீரியல் படம் ஏதாச்சும் ஓடும். இப்போ ஒன்றும் ஓடலை. ஏங்க என்னதாங்க ஆச்சு? காலில் சுடு தண்ணி ஊத்துன மாதிரி கத்திக்கிட்டே இருக்கீங்க. ரோசி, இங்க வாமா. உங்க அப்பாவை என்னன்னு கேளு. ரோசி, சீக்கிரம் டிவி ஆன் பண்ணி நியூஸ் சேனல் வை. கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் தமிழகத்தில் நாளை முதல் 24ஆம் தேதி வரை 2 வாரங்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. இதனால் இங்க பாருடி, ஊரடங்கு போட்டிருக்காங்க. என்ன ஊரடங்கா? வீட்ல வேற ஒரு ஜாமானும் இல்லையே. எப்போதும் போல புலம்ப ஆரம்பிச்சிட்டா. ஏங்க வீட்ல வேற மல்லிகை ஜாமான் ஒண்ணுமே இல்ல. நீங்க ஏதாவது சம்பளம் வாங்கிட்டு வந்தீங்களா என்ன? இல்லடி, என் நிலைமை புரியாம பேசாதடி. எனக்கு இன்னும் சம்பளமே வரல. என்ன சம்பளமே வாங்கலையா? இப்ப என்னதான் பண்ண போறோம்? கொஞ்சம் இருடி, எங்கேயாச்சும் பணம் வச்சிருக்க நானு தேடி பாக்குறேன். நாம ஒன்று நினைச்சா வேற ஒன்று நடக்குது. இப்போ என்ன பண்றது? கல்யாணம் நடந்த மாதிரி தான். வேளாங்கண்ணி மாதாவே, நீங்க தான் உங்க மகளை காப்பாற்றணும். ஹலோ ஜேக், நியூஸ் பத்தியாடா? பஸ் எதுவுமே ஓடாதாமே. இப்போ எனக்கு என்ன செய்யறதுமே தெரில, பயமா இருக்கு. நீ எதுக்கு பயப்படாமல் இருடி. நான் நியூஸ் பார்த்தேன். இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை பற்றி உங்கள் வீட்டை பேசவே மாட்டாங்க. நான் நாளைக்கு போய் ஜோசப் சாரை பார்க்குறேன். அவர் எத்தனையோ பேருக்கு ஜாதி மதம் கடந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்மளை சேர்த்து வைக்க மாட்டாரா என்ன? சரிடா, நீ நாளைக்கு மறக்காம வர போய் பாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுவும் பயப்படாத, நான் இருக்கேன்ல. நாளைக்கு முக்கியமான வேலையை வெளியே போகிறேன். அதை முடிச்ச உடனே நைட் 8 மணிக்கெல்லாம் அவரை பார்த்து பேசிடுறேன். அப்படி இல்லைன்னா காலைல போய் பேசுகிறேன். நீ ஒன்றும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சரிடா, மிஸ் யூ ஸோ மச். மிஸ் யூ டூ. சரி, நான் ஃபோனை வைக்கிறேன். என்னடி புள்ள வளர்த்து வச்சிருக்க? அவ எவன் கூடயே ஓடி போக திட்டம் போட்டுட்டு இருக்கா. 25 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சியை ஒன்றும் இல்லாதவனுக்கு கட்டி வச்சு அவ வாழ்க்கையை கெடுத்தான் இந்த ஜோசப். இப்போ அதே மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பார்க்குறான். நாளைக்கு அந்த ஜோசப் உயிரோட இருந்தா தானே இந்த கல்யாணம் நடக்கும். முதல்ல அவனை ஒரு வழி பண்றேன். ஏங்க சும்மா தான் இருங்க. என் பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. அவ என்னோட வளர்ப்பு. நீங்க கொஞ்சம் கோபத்தை தான் கம்மி பண்ணுங்களே. ஹார்ட் அட்டாக்கு கீது வந்துட போகுது. என் உயிரே போனாலும் பரவாயில்லடி, அவனை சும்மா விட மாட்டேன்.
அன்பக்கா அன்பக்கா, ஜோசப் சாருக்கு என்னாச்சு? நேற்று ஈவினிங் நல்லா தானே இருந்தார். தம்பி, ஜோசப் அண்ணா கொரோனாவில் இறந்ததா சொல்றாங்க. ஆனா எனக்கு தெளிவா தெரியல. கிளம்புங்க, அவனே கொரோனாவில் செத்துட்டான். நீங்கள் என்னன்னா கூட்டத்தை போட்டுக்கிட்டு கொரோனா பரப்புறீங்களா? யோ கான்ஸ்டபிள், எல்லாரும் அடிச்சு விரட்டியா? ஏய் போ போ, அவரு கொரோனாவில் இறந்துட்டாராம். போங்கய்யா, கூட்டத்தை கூட்டி நிற்காதங்கய்யா. போய் வேலை இருந்தால் போய் வேலையை பாருங்கய்யா. கடவுள் ஏன்டா இப்படி நல்லவங்களெல்லாம் சோதிக்கிறாரோ அப்பா. தம்பி பிரதீஷ், நீ கவலைப்படாதப்பா, உனக்கு நாங்களாம் இருக்கிறோம். தம்பி, உங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா. ஆனால் அவருக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு சாவு வந்துருச்சு. கடைசி காலத்தில் உன் கூட இருக்க முடியாமல் போயிட்டேன்னப்பா. என்னை மன்னிச்சிடப்பா, நான் பாவி. என்னை மன்னிச்சிடப்பா, நான் பாவிப்பா. நான் பாவிப்பா, நான் பாவி. ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்ணுவேன்? எனக்கு இருந்த ஒரு நம்பிக்கையும் போச்சு. ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? ஃபீல் பண்ணாத மச்சான், வேற ஏதோ வழி இருக்கான்னு பார்ப்போம். மச்சான் விட்றா, பார்த்துக்கலாம். சார், இந்த சாவுல ஏதோ சந்தேகம் இருக்கிற மாதிரி தெரியுது. இதை பாரு, இங்கே நீ இன்ஸ்பெக்டரா இல்லை நான் இன்ஸ்பெக்டரா? எனக்கு தெரியாதா இது நேச்சுரல் டெத்தா இல்லை மர்டரான்னு? நீ இப்போ எங்கள் க்ரௌடு கிளியர் பண்ணு, போ போ. யோ என்னையா சும்மா பார்த்துட்டு இருக்கிறீங்க? சீக்கிரம் போய் பாடி எடுங்கய்யா. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். இந்த ஃபாதர் வந்துட்டுருக்காங்க. வந்து மந்திரிச்சதும் பாடி எடுத்துடலாம் சார். இதோ ஃபாதரே வந்துட்டாரு. வாங்க ஃபாதர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம்மை விட்டு பிரிந்து சென்ற ஜோசப் அவர்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லா ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லா ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லா ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. இவருடைய ஆன்மா இறைவனுடைய சன்னிதானத்தில் அமைதியில் இளைப்பாற கடவதாக. ஆமேன். ஐயோ ஜோசப்பு, சின்ன வயசுலயே போயிட்டியடா. நான் தூக்கி வளர்த்த பிள்ளையா இந்த ஜோசப்பு. ஐயோ, நான் தூக்கி வளர்த்த பிள்ளையா ஜோசப்பு இப்படி போயிட்டானே. ஜோசப்பு வாயா. தர்மராஜ், என்னதான் நடந்துச்சு? ஜோசப்புக்கு இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. காய்ச்சல் அடிக்கணும் யார்ட்டையும் சொல்லலை. வழக்கமாகவே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னால் அதுவா நாளே நாளில் சரியாயின்னு சொல்லுவான். கவனிக்காம விட்டுட்ட ஃபாதர். ஐயோ நண்பா, ஐயோ கடவுளே, நண்பா வாடா, மன்னிச்சிடுற என்ன, எல்லாம் ஏன் தப்பு தான்டா. ஜோசப் ஒரு நல்ல மனுஷன். அவர் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இருக்குது. அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறது தான் அவருக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய அஞ்சலியாக இருக்கும். அவர் எப்பவுமே நம்ம மனசில் வாழ்ந்துட்டு தான் இருக்கார். எப்பவுமே மக்கள் மக்கள் நிற்பியாடா, ஓடி ஓடி உழைப்பியே. இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியாடா நண்பா. ஜோசப்பு, நீ இல்லாமல் எப்படிடா நான் இருப்பேன்? அனாதையே விட்டுட்டியடா என்ன.
டேய் அப்பா நான் சொத்து மேலே ஆசைப்பட்டது உண்மைதான்ப்பா. ஆனால் இப்போ எனக்கு எந்த சொத்துமே வேணாம்ப்பா. நீ தான்ப்பா என் சொத்து, நீ தான்ப்பா என் சொத்து. நீ என் கூட இருந்தால் போதும்ப்பா. என்னை விட்டு போகாதாப்பா. அப்பா என்னை விட்டு போகாதாப்பா. அப்பா 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 ஜோசப்பண்ணா, ஜோசப்பண்ணா, எங்களெல்லாம் விட்டுட்டு போறீங்கண்ணா. எத்தனையோ குழந்தைகளை நீங்க தானா படிக்க வச்சீங்க. நாளைக்கு கூட அந்த குழந்தைங்க படிப்புக்காக கலெக்டரை பார்க்கணும்னு சொன்னீங்கடா. இப்ப இப்படி போறீங்கடா. மாடா ஜோசப்பண்ணா. மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். அன்று உன்னை அழைத்த தேவன் இன்று உன்னை அழைக்கின்றார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். சார் உங்களுக்கு லெட்ரு ஒன்று வந்திருக்கு. அது எனக்கு தான் வரும் நினைச்சேன். நினைச்ச மாதிரி வந்துருச்சு. என்ன லெட்ரு சார் இது? அதுவா ப்ரமோஷன் லெட்டரியா? இப்போதாயா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு தானே ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். சரி சரி நீ போ போ. அன்பே, இவன் இருக்கிற லட்சணத்துக்கு இவனுக்கு ப்ரொமோஷன் வேற ஒரு கேடு. விடுங்கண்ணா. ஒவ்வொரு கேஸுக்கும் எவ்வளோ பொய் சொல்லி மனசாட்சிக்கு எதிராக எவ்வளோ பண்ணியிருப்போம். புதுசாக வரவர்கிட்டையாவது உண்மையா இருப்போம். புதுசாக வரப்போகிறவன் எப்படி இருப்பானோ யாருக்கு தெரியும்? அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். எல்லாரும் வாங்கய்யா. உங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். எனக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கியா? அதனால இன்னையோட என் கடைசி நாள். நாளைக்கு உங்களுக்கு ஒரு புது இன்ஸ்பெக்டர் வராரு. எல்லாரும் ஒழுங்கா இருக்கணும், சரியா? சரி, இப்போ எல்லாரும் கிளம்புங்க. புது இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. டைமர் ஆச்சு, யாரும் காணோம். யோ யோ எல்லாரும் வாங்கயா, லைனுக்கு வாங்கயா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வரவேற்புலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கே. சார், உங்கள் ரூம் அங்கே இருக்கு. சரி, இப்போதைக்கு யாரும் உள்ளே வர வேண்டாம். நான் கூப்பிடும்போது வாங்க. என்னையா வந்தவர் நல்லா இருப்பார் நினச்சோம். ஆனால் வந்த உடனே உள்ளுக்க போகிறாரு. பேரை கூட கேட்கல. இதுவும் ஊற்றிக்கிச்சு போல.
ஹலோ. மதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? ஆமா, எங்க இருக்க? அதை சொல்ல தான் மதர் உங்களுக்கு கால் பண்ணேன். எனக்கு ட்ரான்ஸ்ஃபர். என்ன வள்ளியூர் இன்ஸ்பெக்டராக போட்டிருக்காங்க. என்னப்பா சொன்ன? வள்ளியூரா? மதர், இப்போ தான் சொன்னனே, வள்ளியூர். கபிலா, ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுப்பா. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடுராத்திரியில் உயிருக்கு போராடிட்டு இருந்த உன்னையும் உங்கள் அம்மாவையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த அந்த நல்ல மனுஷனுக்கு அந்த ஊர் தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் இறந்துட்டாரு. இறக்குறதுக்கு முந்தின நாள் என்னோட பேசினாரு. ஆனா காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லலை. இப்போ என்னவோ கொரோனால இறந்ததா சொல்றாங்க. எனக்கு ஏதோ மர்மமா இருக்குப்பா. என்ன மதர் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மன்னிச்சுக்கப்பா. இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும். ஜோசப் தான் அதை விரும்பல. அதான் இத்தனை வருஷம் சொல்லாமலே மறைச்சிட்டேன். புரியுது மதர், விடுங்க. ஒருவேளை இந்த மரணத்துல ஏதாவது மர்மம் இருந்ததுன்னா அதை கண்டிப்பா வெளியே கொண்டு வருவேன். இதுதான் நான் அவருக்கு பண்ற நன்றி கடனா இருக்கும். உடனே விசாரணையை தொடங்குறேன். இதுதான் என்னோட முதல் கேஸ். சரிப்பா, நீ பார்த்து பத்திரமா இரு. அம்மாவோட ஜெபம் உனக்கு எப்பவும் இருக்கும். நான் வைக்கிறேன். பாய் கபிலா. சரிம்மா, பத்திரம். இப்ப என்ன பண்றது? போலீஸ்காரங்களுக்கு தெரியாம ஊருக்குள்ள கிரைம் நடக்க வாய்ப்பில்லை. சரி, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஆடு, மாடு, கோழி, பூனை எல்லாம் ஒரே குடும்பமா வாழ்ந்து வந்துச்சான். அதே ஊர்ல நாய்களும் இருந்துச்சான். அந்த நாய்ங்க காவல் காக்கிற வேலை பார்த்துச்சான். அந்த ஊர்ல என்னமோ தெரியல, ஒரு ஆடு. அந்த ஆடு மட்டும் யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் முன்னாடி நின்று உதவி செஞ்சுச்சான். தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவிச்சான். அந்த ஊர்ல யாரையுமே வேட்டையாடாத மாதிரி அந்த ஆடு பார்த்துக்குச்சான். அந்த ஊரே எப்படி? அந்த ஊரே அந்த ஆட்டை ஹீரோ மாதிரி பார்த்துச்சான். அதனால ஒரு வேட்டைக்காரனுக்கு அந்த ஆட்டு மேலே கண்ணு. அங்கே இருக்கிற நாய்களுக்கெல்லாம் ஒரு நாள் பிஸ்கெட் போட்டு அந்த நாய்களை எல்லாம் அந்த வேட்டைக்கார அவன் பக்கம் இழுத்துக்கிட்டான். பிஸ்கெட் தின்ன நன்றிக்கு அந்த நாய்களும் நல்ல நேரமாக பார்த்து அந்த ஆட்டை பிடிச்சு அந்த வேட்டைக்காரங்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த வேட்டைக்காரனும் இந்த சமயத்தை பயன்படுத்தி அந்த ஆட்டை கொன்னுட்டு அந்த ஊரை விட்டு தப்பிச்சிட்டான். இப்போ இந்த கதையில ஆட்டை கொன்னது அந்த வேட்டைக்காரனா, அந்த நாய் கூட்டமா? யார் சார்? ஊரை காக்க வேண்டிய நாய்களே ஒரு உயிர் போக துணையாக இருந்திருக்கு. அந்த நன்றி இல்லாத நாய்க்கூட்டம் தான் சார் அந்த அப்பாவி ஆடு சாக காரணம். ஆமா, யாரு சார் அந்த நாய்க்கூட்டம்? நீங்க தான் அந்த நாய்க்கூட்டம். ஒரு போலீஸ்காரனை தாண்டி எந்த ஊர்லேயும் எந்த கிரைமும் நடக்காது. அந்த நாய்க்கூட்டத்தை பிடிச்சிட்டேன். அந்த வேட்டைக்காரனை சீக்கிரம் பிடிக்கிறேன். இன்னும் 10 நிமிஷத்தில் ஜோசப் சாரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கிற ஃபைல் என் டேபிளுக்கு வரணும். வெளியே போங்க. போங்கயா வெளியே. இவராவது நம்மளை காப்பாற்றுவார் நினச்சோம். இவரும் இப்படி சொல்லிட்டு போறாரு. நம்ம சோழியை முடிச்சிட்டாரு போங்க. சார், உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். பழைய இன்ஸ்பெக்டர் கதிரேசன் சார் தான் அவசரமாக இந்த கேஸை முடிக்க சொன்னார். கொரோனா நேரத்தில் எந்த கலவரமும் வேண்டாம்னு தான் இதை செஞ்சோம். நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் பண்ணது தப்பு தான். சரி, அந்த ஃபைலை கொடுங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் சம்பவம் நடந்த இடத்துக்கு போகணும்.
அப்புறம் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் கூடவே இருங்க. எஸ் சார். அந்த பழைய இன்ஸ்பெக்டர் கதிரேசன் அவரோட நம்பரை கொடுத்துட்டு போங்க. சார் நோட் பண்ணிக்கிறீங்களா? 9345810022. ஹலோ சார். வணக்கம். நான் இன்ஸ்பெக்டர் கபிலன். வள்ளியூர் G2 போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் இருந்த இடத்துல புதுசாக சார்ஜ் எடுத்துருக்கிறது நான் தான். எல்லாம் தெரியும். என்ன விஷயம்? எதுக்கு இப்போ கால் பண்ண? சார், இந்த ஜோசப் சாரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரத்துக்கு முன்னாடியே அவருக்கு கோவிட்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அதில் எனக்கு யோ நிப்பாட்டியா, என்னையா உன் வயசு? உன் வயசு என்னோட அனுபவம் ஐயா. எனக்கே நீ படம் எடுக்கிறியா? எனக்கு இருக்கிற அனுபவத்தில் பாடியை பார்த்த உடனே அது நேச்சுரல் டெத்தா இல்லை மர்டரானு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். ஓ அப்படியா சார்? உண்மையான ரிப்போர்ட் வரட்டும், அப்போ தெரியும் உங்கள் அனுபவம். ரிப்போர்ட் வந்தால் மட்டும் என்ன கிழிக்க போகிற? இருக்கிற கொரோனா பிரச்சனையில் அவன் தலையை பிச்சுட்டு சுற்றுறானுங்க. இதில் இந்த ஜோசப் பிரச்சனை தெரியுமான்னு வேறு கேட்குறேன். இதுவே அந்த ஸ்டேஷனுக்கு தலைவலியாக இருந்துச்சு. எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா சார்? நான் விசாரித்த வரைக்கும் அவர் நல்லவர்னு தான் நான் கேள்விப்பட்டேன். யோ ஆமாயா, அது மர்டர் தான். முடிஞ்சா உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. சும்மா ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுறேன். ஓஹோ அப்படியா? இன்னும் 10 நாளில் உங்களை உள்ளே தூக்கி வைக்கிறேன். முடிஞ்சா அது மர்டர்னு ப்ரூவ் பண்ணியா. ஹலோ ஹலோ, ஹூ இஸ் திஸ்? சார், நான் இன்ஸ்பெக்டர் கபிலன், வள்ளியூர் இன்ஸ்பெக்டர். இது திருநெல்வேலி GH டீனா? ஆமாம், நான் டீன் தான் பேசுகிறேன். என்ன வேணும்? சார், மார்ச் 26 ஜோசப் அப்படின்ற ஒருத்தருக்கு GHல போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கீங்க. ஊர் வள்ளியூர். ரிப்போர்ட்டில் கேஸ் ஆஃப் டெத் கோவிட்னு போலியாக ரெடி பண்ணியிருக்கீங்க. மேட்டர் ரொம்ப சீரியஸ். உடனே எனக்கு உண்மையான ரிப்போர்ட் வேணும். இல்லைனா பாதிக்கப்படுறது நீங்கள் தான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். தம்பி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சமூக ஆர்வலர் ஜோசப் எனக்கு வேண்டியவர் தான். நீங்கள் சொல்லித்தான் அவர் இறந்த செய்தியை நான் கேள்விப்படுறேன். ஆமாம், நீங்கள் அவருக்கு யார்? இறந்தவர் எனக்கு அப்பா ஸ்தானம் சார். உன் பேர் கபிலனா? ஆமாம். என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? உன்னை வளர்த்த மதர்கிட்ட கேளு, அவங்க சொல்லுவாங்க. உனக்கு உண்மையான ரிப்போர்ட் வரும், நீ கவலைப்படாத. ரொம்ப நன்றி சார். எனக்கு இந்த ரிப்போர்ட் உண்மையிலே ரொம்ப தேவைப்படுது. சார், 10 நிமிஷம் கழித்து ஸ்பாட்டுக்கு போகணும், என்னை ரெடியாக சொன்னீங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம போகலாமா? ஓகே. அந்த ஃபைலை கொண்டு வாங்க. சார், நீங்கள் வண்டி எடுங்க. என்ன வீடு பூட்டி இருக்கு? மேடம், இவருக்கு குடும்பம்லாம் யாரும் இல்லையா? அவருக்கு ஒரு பையன் இருக்கான், ஆனால் ரொம்ப நாளாக பிரிஞ்சு தான் இருக்காங்க சார். சரி, பக்கத்து வீட்டில் ஆளுங்க யாராவது இருந்தால் கூப்பிடுங்க. கான்ஸ்டபிள், பூட்டை உடைங்க. என்னானாலும் பார்த்துக்கலாம். கான்ஸ்டபிள், அந்த கட்டில் கீழே கிடக்கிற டேப்லெட் எடுங்க. சிஸ்டர், நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அது என்ன டேப்லெட்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். சார், இவங்க தான் பக்கத்து வீடு. இவங்க பேர் மேரி சார். ஏமா, போன மாதம், அதாவது மார்ச் 24
குறிப்பாக சொல்லப்போனால் ஜோசப் சார் இறந்த அன்னைக்கு சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இங்கே நடந்துச்சா? ஏனுங்க சார், ஏதாவது பிரச்சனையா? இல்லை, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் பயப்படாதீங்க. இது ஒரு நார்மலான இன்வெஸ்டிகேஷன் தான். சார், ஆண்டனியோட ஃப்ரெண்டு டக்ளஸும் ஜோசப் சாரும் சத்தமாக பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க சார். டக்ளஸா? யோ, யார் அந்த டக்ளஸு? சார், அவன் பெரிய குடிகாரன். அவன் எப்பவும் பாரில் தான் இருப்பான். ஏம்மா, அவங்க 2 பேர் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு ஏதாவது கேட்டுச்சா? இல்லைங்க சார், நான் தூரத்தில் இருந்ததுனால சரியாக கேட்கல சார். கிட்ட போகலாம்னு நினைக்கும் போது குக்கர் விசில் அடிச்சிச்சு. சோறு குழஞ்சி போயிட்டுனா என் புருஷன் சண்டை போடுவார் சார். அதானுங்க நான் உடனே கிச்சனுக்கு ஓடி வந்துட்டேனுங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க சார். ஓ சரி. கான்ஸ்டபிள், வண்டியை பாருக்கு விடு. சார், வந்ததுலேருந்து ட்ரீட்டே வைக்கல. ஏன் சார், குடிக்க போகிறோமா? எங்களுக்கு ஓகே, அன்பக்கா தான். குடிக்க இல்லை, ஒருத்தன் கதையை முடிக்க போகிறோம். மேடம், நீங்கள் ஸ்டேஷனுக்கு போங்க. சார், இங்கே ஒரு பூனை செத்து கிடக்குங்க சார். கருவாடு குழம்பு சாப்பிட்ருக்கும் போல. அதை ஒரு ஓரமாக ஊருக்கு வெளியே புதைச்சிருங்கம்மா. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த தெருவில் எங்கெங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கோ அங்கேருந்தெல்லாம் ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள், நம்ம கிளம்பலாம். பெரும் மதிப்புக்குரிய மதுப்பிரியர்களே, இன்று மகிழ்ச்சியான நாள். நம்ம ஐயா செல்லகன்னு கூடிய ஆரம்பிச்சு 60 ஆண்டு நிறைவு செய்கிறார். எத்தனை ஆண்டு? 60 ஆண்டு நிறைவு செய்கிறார். எனவே நாம் எல்லோரும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். ஐயா, உங்கள் குடி வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம் இருந்தா சொல்லுங்க ஐயா. நிறையா இருக்கு தம்பி. 40 வருஷத்துக்கு முன்னாடி என் தாய் பாபா, அதாவது மை மதர்ஸ் பிரதரு, எங்கள் வீட்டுக்கு வந்தவர் தப்பா செல்லுக்கன்னு என் பொண்ணு வள்ளிக்கன்னு உனக்கு தான். ஆனால் நீ குடிய நிப்பாட்டணும்னு சொன்னார். ஐயா, அப்புறம் என்னாச்சு? குடிய விட்டாதான் எனக்கு கல்யாணம்டா. அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு வேண்டாம். என் வாழ்க்கையை இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணிட்டேன். என்ன சோழபுத்தா போச்சா? வள்ளிக்கண்ணோட சுத்த இருக்க வேண்டிய ஆளு இப்படி தேங்காய் பண்ணோட சுத்திட்டு இருக்கியப்பா, நீ ரொம்ப பாவம்ப்பா. பாத்தியா மச்சான், இந்த பஞ்சு முட்டா தலையன் தேங்காய் பண்ணு கேட்கும் போது தான் தேங்காய் பண்ணு கொடுத்தேன்டா. இப்போ என் லவ்வுக்கே உழ வச்சுட்டு வைர விலை கொண்டாடுறா மச்சான், வைர விலை. டேய் கழட்டு பையல, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடா. டேய் நிப்பாட்டுங்கடா. நம்ம செல்ல எனக்கு இது வைர விழா. இந்த நாளை நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம். இந்த கடையில் இருக்க பாதி பேர்த்துக்கு அதுதான் முன்னுதாரணம். அப்படிதானே செல்லக்கண்ணே? ஆமாம். அந்த வள்ளிக்கண்ணுக்கு இந்த தேங்காய் பண்ணே மேல்றா. சரி வா, அந்த பாட்டை போட்டு சிறப்பாக கொண்டாடுவோம். தம்பி டக்ளஸு, ஒன் ரிக்வஸ்ட்டு, அந்த சிங்காரி சரக்கு பாட்டை போடுப்பா. அப்போ தான் இந்த செல்லக்கண்ணு கட்ட வேகும். யாரா தம்பி? டேய் புதுசாக இருக்கிற? இங்கே டக்ளஸ்ன்னு ஒருத்தனை தேடி வந்தேன். டக்ளஸ்னா யாருன்னு ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? அப்போது டக்ளஸ் யாருன்னு உனக்கு தெரியும். சொல்லு, இங்கே இருக்கிறதுல யார் டக்ளஸு? நீ அடித்து கேட்டாலும் நான் தான் சொல்ல மாட்டேனே. ஒழுங்கா சொல்லு, இல்லை பொழந்துருவேன். சொல்கிறா யாருன்னு? நோ shouting. Violence, violence, violence. I hate violence, but violence likes me. ஏன்டா இப்போ நான் அடிச்ச? டேய், இங்கே இருக்கிறதுல யாரா டக்ளஸு? மரியாதையாக சொல்லிடுங்க, இல்லை எல்லாரையும் பொழந்துருவேன். சார்,
இவ்வளோ நேரம் நீங்கள் பொழுந்ததே டக்லஸை தான் சார். ஓ, இவன் தான் டக்லஸா? டேய் வாடா ஸ்டேஷனுக்கு. ஓ சொல்லுங்கண்ணே, ஏதாவது பண்ணியா? தம்பி, போதையில் இருக்கும்போது காவல்துறை அதிகாரிகள் கிட்ட பேசக்கூடாது. நாம் இதை சட்டப்படி தான் அணுகணும். யோ தேங்காய் பண்ணு, நீ ஒரு டம்மி பீஸா? போலீஸ்கார் சட்டிலேருந்து கையெடுங்க போலீஸ்கார். ஃபிகர்லாம் பார்க்குறாங்க சார். எனக்கு வெக்கமாக வருது சார். ஏய், என்ன ஸ்டேஷன்லேயே சைட் அடிக்கிறியா? என்ன எதுக்கு சார் கூப்பிட்டு வந்தீங்க? எனக்கு தெரிஞ்சாங்கன்னு சொல்லுங்கள் சார். ஜிஹெச்லேருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். அப்படியா? ரிப்போர்ட் வந்துருச்சா? இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் சந்தேகப்பட்டது சரியாயிடுச்சு. எதுக்குடா ஜோசப் சார் கிட்ட சண்டை போட்ட? உனக்கு அவருக்கு என்னடா பிரச்சனை? ஜோசப்பா? எந்த ஜோசப் சார்? இவன் இப்படியெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். கான்ஸ்டபிள், நம்ம அடி எப்படி இருக்கும்னு அவனுக்கு காமிங்க. அக்கா சொல்லிடுறேன்க்கா. சார் எல்லாம் என் தலைவர் ஆண்டனி சொல்லி தான் சார் செஞ்சேன். ஆண்டனியா? யார் அந்த ஆண்டனி? சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டனி சாதாரண ஆள் இல்லை சார். ஒரு காலத்தில் அவன் சாதாரண ஆள் தான் சார். ஆனால் அவனோட ஸ்டேட்டஸ் இன்னைக்கு வேற லெவலு. உங்களால் அவனை நெருங்க கூட முடியாது. அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். இன்னைக்கு அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கூட்டமே இருக்கு. ஆமாம் சார், இவன் மாமா வேலையை தான் மாடனாக பண்ணுறான் சார். மாமா வேலைன்னு சொன்ன உடனே தான் சார் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஜோசப் சார் கூட இவன் மேலே எத்தனையோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நம்ம ஊர் பெண்களோட வாழ்க்கையவே அழிச்சு நாசமாக்கியிருக்கான் சார். 1-2 இல்லை, எத்தனை கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இப்படி பல கம்ப்ளைண்ட் இவன் மேலே வந்திருக்கு சார். ஆனால் இருந்தும் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை. ஏன்னா நம்ம பழைய இன்ஸ்பெக்டர் கதிரேசன் சார் அவனுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார் சார். அது மட்டும் இல்லை, நம்ம கதிரேசன் சாருக்கு ஜோசப் சாரை கண்டாலே பிடிக்காது. அதனால அவர் என்னதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சார் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கல. இது மட்டும் இல்லை சார், இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். ஆண்டனி கிட்ட இருந்து கதிரேசன் சார் ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் சார். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை மீடியா வரைக்கும் போய் ரொம்ப பெரிய வைரல் ஆயிடுச்சு. அதனால் அவமானமான ஆண்டனி ஜோசப் சாரை கொல்ற அளவுக்கு கோவமாயிருந்தான் சார். சார், ஆண்டனி இந்த கொலையை பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கு சார். என்ன ஆபீசர், டக்லஸை பிடிச்சிட்டீங்க போல, வாழ்த்துக்கள். டக்லஸை பிடிச்ச மாதிரி ஆண்டனியை பிடிக்கலாம்னு நினைக்காதீங்க. ஆண்டனியை பிடிக்கவும் முடியாது, நெருங்கவும் முடியாது. ஓ, அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா? நீங்க 2 பேரும் இருட்டில் பண்ண விஷயத்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன்டா. முடிஞ்சா முதல்ல நீ ஆண்டனியை பிடி. டேய் ஆண்டனி, எங்கடா இருக்க? புதிரென்னும் விளையாட்டினுள்ளே எதிர்கொள்ளும் போராட்டம் எல்லாம் விதிர்களையும் போராட்டம் தானே. Breaking the rules and riddles. புதிரென்னும் விளையாட்டினுள்ளே எதிர்கொள்ளும் போராட்டம் எல்லாம் விதிர்களையும் போராட்டம் தானே. Breaking the rules and riddles. புதிர் என் தலைய சுத்துது, புதிர் ரொம்ப சுத்தல விடுது, இந்த புதிர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. Breaking the rules and riddles. புதிர் என் தலைய சுத்துது, புதிர்
புதிர் ரொம்ப சுத்தல விடுது இந்த புதிர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது breaking the rules and riddles. Everybody listen and I'm chasing after riddle. Of course breaking all the silence when the clues into the puzzle. Ogre chasing all the shadows. Never isn't walking meadows. I am chasing after wake up, wake up, wake up, wake up. புதிர் என் தலைய சுத்துது புதிர் ரொம்ப சுத்தல விடுது இந்த புதிர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது breaking the rules and riddles. புதிர் என் தலைய சுத்துது புதிர் ரொம்ப சுத்தல விடுது இந்த புதிர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது breaking the rules and riddles. டேய் ஆண்டனி எங்கடா இருக்க? இங்க தான்டா இருக்கிறேன். பாட்ட போடுற. கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். யோ, அந்த ஆண்டனி இந்த கும்பலில் தான் எங்கேயாவது இருப்பான். அவனை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. எனக்கு இந்த ஜோசப் சார் வீட்டில் கிடைச்ச மாத்திரை பற்றி சிஸ்டர்கிட்டேருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. நான் அதை பார்த்துட்டு வரேன். சார் ஆண்டனிய யோ, என்னையா ஒரு அக்யூஸ்டுக்கு போய் பில்டப் கொடுத்துக்கிட்டு போங்கயா, போய் கூப்பிட்டு வாங்கயா. சார் உங்கள் மேலே கேஸ் ஒன்று வந்திருக்கு. யோ, எங்க வந்து யாருக்கிட்ட? யாருன்னு தெரியும்ல? ஆண்டனி, ப்ளே பாய் ஆண்டனி. அண்ணன் பின்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இருக்குது. அண்ணனையே அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறியா? தமிழ்நாடே கொந்தளிக்கும். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அந்த ஆண்டனியை தேடிட்டு இருக்காங்க. யோ நௌரியா, யோ நௌர், தள்ளு தள்ளு. ஏண்டா அங்கே ஒரு மர்டர் பண்ணிட்டு இங்கே வந்து ஆட்டமாக போட்டுட்டு இருக்க? ஏறா வண்டியில். சார் விடுங்க சார். யோ, இவனை ஏற்றியா வண்டியில்? டேய் நீனு ஏறு வண்டியில். சார் என்னை விட்டுருங்க சார். சும்மா ரைமிங்காக இருக்கணுமே தான் சார் பேசினேன். நான்லாம் அவ்வளோ ஒர்த்தே இல்லை சார். ஏண்டா இங்கே ஒரு அப்பாவியை கொலை பண்ணிட்டு கோவாவில் போய் ஆட்டமாக போடுறீங்க? என்னது கொலையா? சார் நாங்களாம் டீசன்ட் காய் சார். டீசன்ட் காய்ஸா? கலெக்டரா சட்டைய? கலெக்டரா பேண்ட்டை? சார் கொஞ்சம் வாங்கலேன் சார். பொம்பளை போலீஸ்லாம் இருக்குது சார். இப்போ போய் பேண்ட்டை கழட்டுறா சட்டையை கழட்டுறான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உள்ளே ஒன்றும் போடல சார். விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். நான் தான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறேன்ல சார். அண்ணே என்ன சொல்கிறான்? ஏதாவது ஒத்துக்கிட்டானா இல்லையா? சார் நான் உண்மையாகவே எதுவுமே பண்ணலை சார். எத்தனை பொம்பளை பிள்ளைங்களோட வறுமையை பயன்படுத்தி பணம் சம்பாதிச்சு சொகுசா வாழுற? இதை எதிர்த்து கேட்ட ஜோசப் சார அநியாயமா கொன்னுட்டியேடா பாவி. ஓஹோ, இது வேறையா? அண்ணே இவனுங்க இப்படி சொன்னால் ஒத்துக்க மாட்டானுங்க. இவனுங்களுக்கு தமிழ்நாட்டு போலீஸ் அடினா என்னன்னு காட்டுங்க. சார் அடிக்காய் சார். சார் வலிக்குது சார். ஐயோ அம்மா அப்பா. ஐயோ அம்மாப்பா. ஐயோ சார் வலிக்குது சார். ஐயோ அம்மாவா சார் ப்ளீஸ் சார் அடிக்காய் சார். சார் வலிக்குது சார். ஐயோ அம்மா. ஐயோ சார் வலிக்குது சார். சார் வலிக்குது சார். ஐயோ ஏப்பா ஏண்டா அங்கே பில்டப் உனக்கு தேவையாடா? இங்கே நம்மளை இவ்வளோ வெளுன்னு வெளுத்துட்டாங்க. இதில் வேற ஆண்டனி, ப்ளே பாய் ஆண்டனி. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா யாரோ பண்ண கொலைக்கு என்னையே உள்ளே தள்ளிடுவாங்க போல இருக்கே. ஏதாவது பண்ணுடா ஆண்டனி. ஏண்டா டக்ளஸு, நீ தான் என்னை மாட்டி விட்டியாடா? அண்ணே நானே போலீஸோட காசில் கோவா சுற்றி பார்க்கலாம்னு வந்தேனே. ஆனால் என்னையும் பிடிச்சவனுங்க உள்ளே போட்டானுங்கண்ணா. என்னால் பொண்ணுங்களையும் பார்க்க முடியல, சரக்கும் அடிக்க முடியலண்ணா. எதனா சரக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்க?
ஏண்டா இங்கே இந்த நொக்குனதுக்கு அப்புறமும் உனக்கு சரக்கு கேட்குதா? சரக்கு போடா எந்திரிச்சு. சார் சார். டேய் என்னடா? கொஞ்சம் முன்னாடி வாங்களேன் சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சார் எங்கள் அம்மா காலில் கூட விழுந்ததில்ல சார், உங்கள் காலில் விழுவுறேன் சார். எனக்கு கொலை கேஸ்லலாம் உள்ளே போடாதீங்க சார். ஏதாவது பொண்ணுங்க கேஸ் இருந்தால் போடுங்க சார், கெத்தா உள்ளே போய் உக்காடுறேன். இந்த பில்டப்லாம் நான் காசு கொடுத்து பண்ணது சார். இவன் 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 500 ரூபாய்க்கு நடிச்சுக்கிட்டு இருக்கான் சார். இந்த டக்லஸ் அறபோத நாய் போதையில் என் பேரை சொல்லிட்டான் சார். மற்றபடி எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார், என்னை விட்டுருங்க சார். அண்ணே என்ன பொசுக்குன்னு காலில் விழுந்துட்டான், இவனுக்கு போய் பயங்கர பில்டப்பு கொடுத்தீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பவரு, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு, அப்படி இப்படின்னு. டேய் டம்மி பீஸாடா நீ? ஏந்திரி போய் உள்ளே உட்காரு. அண்ணே இவன் மேலே இருக்கிற பழைய கேஸ் எல்லாம் திரும்ப போட்டு விடுங்க. சார் 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 சார், நானும் ஜோசப்பும் சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்த ஏழைகளுக்காக வாங்கணும். இப்போ அவங்க பையன் அதை விற்க பத்திர ஆஃபீஸில் நின்றுட்டு இருக்கான் சார். அப்பா இறந்து 1 வாரம் கூட ஆகலை. எப்படி சார் அதுக்குள்ளே அவர் பையனால் இப்படி ஒரு காரியம் பண்ண முடியும்? சார் 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 பொறுமை கொஞ்சம் உட்காருங்க, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். அண்ணே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு உடனே ஃபோனை போட்டு ஜோசப் சாரோட பையன் அங்கே இருந்தால் உடனே இங்கே அனுப்பிவிட சொல்லுங்கள். அப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை உடனே கேன்சல் பண்ண சொல்லுங்கள். யோ இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேளியா? ஹலோ சார், வணக்கம் சார். வள்ளியூர் G2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். அங்கே ஜோசப் சாரோட பையன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கானா? ஆமாம் சார், வந்திருக்கிறாரு. சார் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சார், அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணாதீங்க, அது சிக்கலான இடம். உடனே அவனை போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லுங்கள் சார். ஓ அப்படியா, நான் உடனே அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ சார். சார் எனக்கு எதுக்கு சார் ஃபோன் பண்ணீங்க? இப்போ யார் சார் ஃபோன் பண்ணது? நானே எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு சோகமாக இருக்க, உங்களுக்கு நான் நல்லா இருக்கிறதே பிடிக்கலையா? ஏய் என்ன சவுண்டு? உங்கள் அப்பாவுக்காக உன்னை விடுறேன். உங்கள் அப்பா எவ்வளோ நல்ல மனுஷன். அந்த மனுஷன் இறந்து இன்னும் 1 வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இடத்த விற்கிற. சார் நிறுத்துங்க சார். என்ன பெரிய அப்பா அப்பான்னு சொல்கிறீங்க? ஃப்ரெண்டுக்கு பெருசாக என்ன பண்ணிட்டாரு? ஊருன்னு ஊருக்கு தான் எல்லாம் செஞ்சாரு. வாயை மூடுடா. என் நண்பனை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும்? என் நண்பனை பற்றி எனக்கு தான்டா தெரியும். நீ எல்லாம் அப்பா செத்த துக்கம் கூட இல்லாமல் நிலந்தான் முக்கியம் நிற்கிற. என் நண்பன் ஊருக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல நிற்கிறவன்டா, மற்றவனுக்காக உயிரே கொடுப்பான்டா. ஆனால் நீ சொத்துன்னு அலையிற. சார் இவன் தான் சார் என் நண்பனை கொன்னுட்டான். மாமா நீங்க என்ன சொல்றீங்க? அப்பா கொரோனால இறந்தாருன்னு நீங்க தானே சொன்னீங்க. நீங்க தானே அப்பா கூடவே இருந்தீங்க. பழைய இன்ஸ்பெக்டர் கதிரேசன் சாரும் அதை தானே சொன்னாரு. இப்போ என்ன கொலைன்னு சொல்றீங்க? அப்பா எப்படி இறந்தாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் இதை சும்மாவே விட மாட்டேன். தினமும் கடைக்காரங்க வீட்டுக்கே வராங்க. இந்த பிரச்சனையை முடிக்கதான் மாமா நான் இந்த நிலத்தையே விற்க போனேன். அப்பா அடக்க செலவு கூட நான் தான் பார்த்துக்கிட்டேன். நீங்களும் இந்த ஊரோ அவருக்கு எதுவுமே பண்ணலையே. சரி எமோஷன் ஆகாமல் 2 பேரும் இப்போ வீட்டுக்கு போங்க. 2 பேரும் எமோஷன் ஆகாதீங்க, இப்போ கிளம்புங்க. தம்பி இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த இடத்த வைக்கிற வேலையே இருக்கக்கூடாது. உங்கள் அப்பா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், எனக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. உனக்கு ஏதாவது தேவைன்னா என்னை வந்து பாரு. உங்கள் அப்பா சாவுக்கு யார் காரணமோ அவனை நான் பார்த்துக்கிறேன். இப்போ கிளம்பு. அண்ணே இங்கே வாங்க. 2 போலீஸ்காரங்களை மப்டியில் போட்டு இவனை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இவன் எங்கே போகிறான், யாரை பார்க்குறான், எல்லாத்தையும் க்ளோஸாக வாட்ச் பண்ண சொல்லுங்கள். பண்ணிடுறேன் சார். சார் நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். 2 போலீஸ்காரங்களை அவன் பின்னால் மப்டியில் போட்டிருக்கேன், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம்.
இப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க. என் நண்பர் சாவுக்கு நீதி கிடைச்சா போதும் சார். ஐய என்னையா அந்த கேஸு ஒரு முடிவுக்கே வரமாட்டுது. உங்கள் ஊருக்கு வந்ததுலேருந்தே ஒரே ஸ்ட்ரெஸ்ஸியா. சார் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா? அப்போ குமாப்பட்டிக்கு வாங்க. யோ என்னையா சொல்கிற நீ? ஆமாம் சார், அங்கே இருக்கிற தண்ணி எல்லாம் சர்பத்து மாதிரி இருக்குது சார். இங்கே பாருங்கள் சார். அவங்களெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்யா, முதல்ல இந்த கேஸை முடிக்கணும். அக்கா, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கேட்டேனே, என்ன ஆச்சு? சார், அந்த தெருவில் மாதா கோவிலில் மட்டும்தான் சிசிடிவி இருக்குது. ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபாதர் இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாங்க. பாவம், அவருக்கும் கொரோனா போல. எப்படியாவது இன்னைக்கு ஃபுட்டேஜ் வாங்கிடுறேன் சார். நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ஷாக்கு ஃபுல்லாக நமக்கு லெட்ரு வந்திருக்கு. இதை ஒவ்வொன்றா நான் படிக்க போகிறேன். தலைவரே, முதல் லெட்ரு தலைவரே. தலைவரே துணை தலைவரே, எங்கள் வீட்டில் என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துகிறாங்க. ஆனால் நான் கல்யாணம் பண்ணால் உங்களை தான் பண்ணிக்கிடுவேன். நீங்கள் மும்பையில் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வாங்க. இல்லை பேதியில் போவான். ஆனால் நாரப்பய உள்ள இல்லை, நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு நானால் ஆப்ரேஷன் பண்ணோம். இல்லை எரும மாடு. தலைவரே, ரெண்டாவது. இல்லை என்னல எறும்பு போட்டு அனுப்பியிருக்கான். இல்லை நாரப்பையில இது கவிதையா? தோசை சுட தேவை மாவு, அதை தின்னுட்டு நீ சாவா? இல்லை நீ போய் சாவல. இல்லை செத்த போயில. என்ன எதுக்குல சாவ சொல்ல? இல்லை நாரப்பையில போய் சாவல செத்த போயில. தலைவரே, இந்த ராசியான நம்பர் 3. இல்லை என்னதுல இது? இல்லை பேதியில் போவான். இங்கிலீஷில் எழுதியிருக்கான். யாரில் இவன்? இல்லை செத்த போயில. தலைவரே, உங்களுக்கு தான் தமிழே வராது, இதில் இங்கிலீஷ் வேறையா? கொடுங்க. எங்க மதுரை ஹைகோர்ட்டு 103 க்ளோசிங்கு. தலைவரே, ஏதோ 103வது ஒயின் ஷாப்பா, அதை மூட சொல்லி ஹைகோர்ட்லேருந்து உத்தரவு வந்திருக்கு. இல்லை இது எனக்கு எதுக்குள்ள வந்திருக்கு? இல்லை நீ மாட்டி விட வேலை பார்க்காங்க. கடை 103 பார் ராஜேந்திரன் கடையாச்சல. இல்லை செத்து போயில. எவன்ல அது என்னையை மாட்டி விட பார்க்குறது? தலைவரே, இது திருச்சி வந்தனா பண்ண சதியாக இருக்குமோ? தலைவரே, வாங்க லெட்டரை போலீஸ்கிட்ட கொண்டு போவோம். இல்லைனா இது உங்கள் உயிருக்கே ஆபத்து. ஜோசப் சாருக்கு வந்த லெட்ரு, இப்போ அவர் தான் உயிரோடே இல்லையே. உங்களுக்கும் ஜோசப் சாருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். தொடர்பா? இல்லை செத்து போயில. இல்லை என்னல ஏதோ கள்ள தொடர்பு இருக்க மாதிரி பேசுகிற. இல்லை நீ சொல்கிறது தப்புல. சரி வாழை, நம்ம உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். சார் இல்லை இந்த சாரை காணல. இல்லை இவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. சார் இங்கே பாருங்கள், இந்த லெட்ரு எனக்கு வந்த லெட்ரு இல்லை சார், ஜோசப் சாருக்கு வந்தது சார். இந்த போஸ்ட்மேன் பையன் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் சார். எனக்கு இந்த லெட்டருக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். இது வெளியில் தெரிஞ்சா என் உயிருக்கே ஆபத்தாயிரும் சார். சார் இது பார் ராஜேந்தருக்கு தெரியாம மட்டும் பார்த்துக்கோங்க சார். அவன் பெரிய ரவுடி சார். யோ யாரியா நீ? சார் இவனை தெரியாதா சார்? இவன் ஒரு யூடியூபர் சார். இவன் பேர் ஜேகே முத்து சார். என்னையா இந்த புது பிரச்சனை? மேடம், யார் இந்த பாராஜேந்திரன்? இந்த ராஜேந்திரனுக்கும் ஜோசப் சாருக்கு என்ன சம்பந்தம்? சார், இது ஒரு கண்ணீர் கதை சார். ஜோசப் சாரோட பல வருஷ போராட்டம்.
தெய்வானே, எம்மா தெய்வானே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சாம்மா? கொஞ்சம் பொறுங்க, இதோ ரெடி ஆயிடுச்சு. அப்பா அப்பா, திங்கட்கிழமை ஸ்கூலுக்கு போகவே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. நல்லா படிக்கணும். படிப்பு தானே நமக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிச்சுட்டு வாங்க. சரிப்பா, டாட்டா. என்னங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. ராஜேந்திர அண்ணன் பாரில் குடிச்சிட்டு நம்ம வீட்டு திண்ணையில் படுத்துக்கிறாங்க. வழக்கத்தை விட இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் இல்லாத நேரம் கொஞ்சம் பயமாகவே இருக்குங்க. வீட்டில் வேற 2 பசங்களை வேற வச்சுருக்கோம். எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. சரி விடுமா, நான் பார்த்துக்கிறேன். நீ அதெல்லாம் கவலைப்படாத. ஏங்க, மதிய சாப்பாட்டுக்கு வருவீங்களா? என்னை எதிர்பார்க்காதம்மா, வர ரொம்ப லேட் ஆகும். நீ சாப்பிட்டுடு. சரிங்க. என் ரப்பரை நீ தானே தூக்கி வச்ச. உன்னை அடிக்க போறேன் பாரு. போடா வாடா, வாளா எடுக்கலடா. என்னடா அடிக்க? நீ தானே திருட்டு பையன். நீ திருட்டு பையன், உன் ஃப்ரெண்ட் திருட்டு பையன், எல்லாமே திருட்டு பையன்கடா. போடா டேய். படிக்கிற பசங்க தான் பேரு. ச்சே, பாரு எப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. போடா டேய், அடிக்கறடா. போடா டேய். உன் பல்லெல்லாம் உடைச்சிருடா. டேய், எங்க ஓட பார்க்கலாம். போடா. டேய் தம்பிகளா, எதுக்குடா இப்படி சண்டை போடுறீங்க? ஏண்டா, இதுக்காடா அப்பா அம்மா உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க? நாளைக்கு நீங்கள் தான்டா படித்து நாட்டையும் நம்ம ஊரையும் காப்பாற்றணும். படிக்கிற வழியை பாருங்கடா. போ, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ. யோ, அந்த பயலுக சண்டை போட்டதை இத்தனை பேர் பார்த்துக்கிட்டே தானே இருந்தீங்க. எவனாவது போய் சண்டையை பிரித்து விட்டீங்களாயா? எப்போவுமே நம்ம ஜோசப் பண்ணி தான் வரணுமா? என்ன மாஸ்டர், ஒரு 2 நிமிஷம் ஆகுமா கடையை விட்டுட்டு இந்த பசங்க சண்டையை தீர்த்து வைக்க? ஜோசப்பனே, ரொம்ப சூடாக இருக்கிறீங்க, ஒரு டீ சாப்பிடுங்களேன். இல்லை தம்பி முருகா, ஆளை பார்க்கவே முடியல. இவ்வளோ வேகமாக எங்கே போயிட்டுருக்குற? இப்போல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அண்ணே, ஜோசப் அண்ணே, நீங்கள் இருக்கிறத பார்க்கலண்ணே. உங்களை பார்த்துட்டு இந்த தம்பி நிற்காம போனா. சரி, இப்போ எங்கே கிளம்பிட்டேன்? அது ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம பார் ராஜேந்திரனை பார்த்துட்டு வரலான்னு போகிறேன். அவனையா நீ பார்க்க போகிற? அண்ணே, அது ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு நம்ம வீட்டு பக்கம் வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணுறானுங்கண்ணே. வீட்டில் வேற கொஞ்சம் பயப்படுறாங்க. அதான் போய் கொஞ்சம் பார்த்து சொல்லிட்டு வரலான்னு போகிறேண்ணே. சரி, போய் பேசி பாரு. ஒத்து வரலன்னா என்கிட்ட சொல்லு, சட்டப்படி பார்த்துக்கலாம். சரியா? ஒன்றும் கவலைப்படாத. சரிண்ணே, நான் இப்போ போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னப்பா முருகா, வீடு தேடி வந்திருக்க? பணங்கிது ஏதாவது வேணுமா? அண்ணே, அது யாரா அது? காசை நம்மகிட்டயே வாங்கிட்டு நம்ம ஒயின் ஷாப்க்கு எதிராக கேஸை போடுறாங்களா? அவனை அடிடா. நீ சொல்கிறா முருகா. நம்ம கடையில் குடிச்சிட்டு பசங்க எங்கள் வீட்டு பக்கம் வந்து தொந்தரவு பண்ணுறானுங்கண்ணே. அப்படியா? தம்பி, நம்ம பசங்களுக்கு ஃபோனை போட்டு அது என்னன்னு பார்க்க சொல்லு. முருகா, இனிமேல் யாரும் குடிச்சிட்டு உன் வீட்டு பக்கம் வரமாட்டாங்க. தைரியமா போ. ரொம்ப நன்றிண்ணே. அப்போ நான் போயிட்டு வரேன். சரி சரி, பார்த்து பத்திரமா போ. தெய்வானே, நீ சாப்பிட்டியாம்மா? பிள்ளைங்களாம் வந்துட்டாங்களா?
இல்லைங்க, ஸ்கூல் முடிஞ்சு வர இன்னும் டைம் இருக்கு. என்னங்க, அந்த அண்ணனை பார்த்து பேசுனீங்களா? இப்போதாம்மா அவரை பார்த்துட்டு வரேன். இனிமேல் யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு கொஞ்சம் சொன்னார். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். டேய் முருகா, வெளியே வாடா. டேய், நீ வெளியே வரியா இல்ல நாங்க உள்ள வரவா? ராஜேந்திர அண்ணன்கிட்ட சொன்னா நாங்க பயந்துரும் நினைச்சியா? வாடா வெளியே. டேய், ஒழுங்கா அங்கேருந்து போறீங்களா இல்லை போலீஸுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? எங்க உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயோ ஐயோ, என்னங்க, எந்திரிங்க. ஐயோ அம்மா, ரத்தம்லாம் வருது. ஐயோ போறோமா? யாராவது வாங்களே, இல்லைங்களே. என் புருஷனை காப்பாத்துங்களே, யாராவது வாங்களே. எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. என்னங்க, என்ன தனியா விட்டு போயிட்டீங்களே. எழுந்திருங்கப்பா. என்னங்க, அப்பா, அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா. இந்த சம்பவம் தான் சார் ஜோசப் சார் ரொம்ப பாதிச்சது. முருகன் இறந்ததுக்கு அப்புறம் ஜோசப் சார் முருகனுடைய மனைவிக்கு ஒரு நல்ல வேலையையும் குழந்தைகளை வெளியூர் சிஸ்டர் கான்வென்ட் ஸ்கூல்லையும் படிக்க வச்சாரு சார். அந்த கடையை மூடுறதுக்கு எவ்வளவோ போராடி இப்போதான் ஸ்டே ஆர்டர் வந்திருக்கு சார். சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கிட்டு வந்துட்டேன் சார். சரியா 6:15 மணிக்கு பாரஞ்சந்தர் கார் வந்திருக்கு சார். ஜோசப் சாரை 4-5 பேர் காருக்குள்ளே தூக்கி போட்டு கடத்திட்டு போகிறதா ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். அப்படியா? அண்ணே, நீங்கள் 2 பேர் ஸ்டேஷனை பார்த்துக்கோங்க. மற்றவங்களாம் வண்டியில் இறங்கயா. சண்முக அண்ணே, வண்டி எடுங்க. நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவன் தப்பிக்க வழி தேடுவான். யோ, இது பார் ராஜேந்திரன் வீடு தானே? ஆமாம் சார், இது பாரராஜேந்திரன் வீடு தான். ஆனால் மார்ச் 24லேருந்து வீடு பூட்டியே இருக்கு சார். எங்கே போனாங்கன்னு தெரில சார். நம்ம சந்தேகப்பட்டது சரியாக போச்சு சார். ஜோசப் சார் இறந்ததும் மார்ச் 24 தான். அது எப்படி மார்ச் 24 தேதியை மறக்காமல் சொல்கிற? சார், அன்றைக்கி தான் என்னோடய குழந்தைக்கு பர்த்டே சார். ஈவினிங்கு கேக் கட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்கள போய் கூப்பிட்டேன். ஆனால் அவங்க கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அப்போ போனது சார், இன்னுமே காணோம். யோ, இப்போ என்னையா பண்ணுறது? யோ, பாரராஜேந்திரன் கார் நம்பர் யாருக்காவது தெரியுமா? தெரியும் சார். TN 72 AB 0001. சார், வள்ளியூர்லேருந்து வெளியே வந்தால் ஹைவே தான் சார். ரைட் சைடு போனால் கன்னியாகுமரி, லெஃப்ட் சைடு போனால் திருநெல்வேலி. இதில் எந்த பக்கம் கார் போயிருக்குன்னு தெரியலையே சார். லாக்டவுன் பண்ணதுலேருந்து கன்னியாகுமரி ரோடு பிளாக்கில் தான் சார் இருக்குது. அதனால் அந்த பக்கம் போயிருக்க வாய்ப்பே இல்லை சார். அப்போது கண்டிப்பாக திருநெல்வேலி ரோட்டில் தான் போயிருக்கணும் சார். 3 கிலோமீட்டரில் நாங்குநேரி செக் போஸ்ட் இருக்குது சார். கார் நம்பர் கொடுத்து விசாரிச்சா தெரிஞ்சிடும். ஆமாம்ல, உடனே இந்த செக் போஸ்ட்டுக்கு ஃபோனை போட்டு ஸ்பீக்கரில் போடியா. ஹலோ சார், நாங்கள் G2 போலீஸ் ஸ்டேஷன் பேசுகிறோம். TN 72 AB 0001 வண்டி மார்ச் 24 சாயங்காலம் 6:15 7 மணிக்குள்ள கிராஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. ஒரு நிமிஷம் சார், செக் பண்ணி சொல்கிறேன். சார், நீங்கள் சொன்ன வண்டியை செக் பண்ணி பார்த்தோம் சார். நீங்கள் சொன்ன டைமிங்கில் 2 வண்டி தான் கிராஸ் ஆகிருக்கு. ஒன்று பால் வண்டி, நீங்கள் சொன்ன வண்டி கிராஸ் ஆகிருக்கு சார். ஆனால் ஹைவே பெட்ரோல் கொடுத்த ரிப்போர்ட் படி தூத்துக்குடி பக்கத்தில் அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு சார். தூத்துக்குடி GHல நம்ம டிபார்ட்மெண்ட்காரங்க தான் சேர்த்துருக்குறாங்க. அப்படியா சார்? சரி சார், ரொம்ப நன்றி. சரி சரி, நீ கிளம்பு. நான் வரேன் சார். தேங்க்யூ சார். என்ன சார், இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரி படுத்திருக்காங்க. எனக்கு இப்போ தான் சார் கல்யாணம் நினச்சி ஹனிமூனோட போகாமல் இவங்க பின்னாடி சுற்றிட்டு இருந்தோம். என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது சார். இந்த கொலையை யார் தான் பண்ணியிருப்பா? ஒரே குழப்பமாக இருக்கு. இதில் ஒரு குழப்பமும் இல்லை. இவனுங்களே கொலையை பண்ணிட்டு இவங்க மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு இப்படி ஒரு நாடகத்தை ஆடியிருக்கானுங்க.
சண்முகண்ண வண்டியை தூத்துக்குடி ஜிஹெச்சுக்கு விடுங்க. என்ன ராஜேந்திரன் சார், இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு இங்கே வந்து ஜாலியாக படுத்துட்டு இருக்கீங்க? என்ன சார் சொல்கிறீங்க? அதான் நம்ம ஜோசப் சாரை போட்டிங்களே. ஏன் சார், உங்களுக்கு எந்த கேஸும் கிடைக்கலையா? என் மேலே தேவையில்லாமல் பழிய போடுறீங்க. நானே உயிர் பழச்சு வந்திருக்கேன். அப்புறம் எதுக்கு மார்ச் 24 ஜோசப் சாரை வலுக்கட்டாயமாக வண்டியில் ஏற்றினேன்? எல்லாமே சிசிடிவியில் பதிவாயிருக்கு. இனிமே உன்னால் தப்பிக்கவே முடியாது. சார் சார் சார், நிறுத்துங்க. நாங்கள் அவரை வண்டியில் தூக்கி போட்டது என்னவோ உண்மைதான். பாரை மூட அவர் போட்ட கேஸை வாபஸ் வாங்கிறதுக்கு தான் நாங்கள் அவரை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போனோம். ஆனால் நாங்கள் போன வண்டி போகிற வழியிலேயே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அப்போ தோராயமாக ஒரு 6:30 மணி இருக்கும். அவர் எப்படியோ தப்பிச்சு ஓடி போயிட்டார். எங்கே போனார்னே எங்கள் யாருக்குமே தெரில. நான் 2 நாளாக அன்கான்சியஸாக தான் இருந்தேன். அவர் இறந்துட்டாருன்னு நம்ம பசங்க சொல்லி தான் எனக்கே தெரிய வந்துச்சு. உன் கதையெல்லாம் ஸ்டேஷனில் வந்து சொல்லு. ஆமாம், எங்கே உன் அடியாளுங்களை காணோம்? அவனுங்க ஜென்ரல் வார்டில் இருப்பானுங்க. இதுலேயும் ஏற்றத்தாழ்வாடா? உனக்கு மட்டும் ஸ்பெஷல் வார்டு. அண்ணே, ஜென்ரல் வார்டுக்கு போய் அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. சார், இப்போ வண்டி எதுக்கு பாதியில் நிப்பாட்டிருக்கீங்க? எதாக இருந்தாலும் ஸ்டேஷனில் போய் என்னை விசாரிங்க. ராஜேந்திரன், நான் உன்னை விட்டுடுறேன். நான் 10 என்றதுக்குள்ளே திரும்பி பார்க்காம ஓடிடு. ஐயோ, நான் போக மாட்டேன்ப்பா. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். எத்தனை படத்தில் பார்த்துருக்கேன். நம்ம நாடகத்தில் அதெல்லாம் இல்லை ராஜேந்திரா. சார், நம்ம டைரக்டரும் அசிஸ்டன்ட் டைரக்டரும் கொஞ்சம் சைக்கோ சார். இந்த மாதிரி சீன்லாம் இப்படி தான் சார் வைப்பாங்க. என்ன கண்ணை பார்த்த உடனே பம்புற? மரியாதையாக உண்மையை சொல்லிடு, இல்லை உன்னை என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டு தற்காப்புக்காக சுட்டுட்டேன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவேன். சார், உண்மையை சொல்லிடுறேன் சார். எனக்கும் பழைய இன்ஸ்பெக்டர் கதிரேசன் சாருக்கும் ஒரு டீல் இருந்துச்சு சார். என்னோடய பாருக்கு எதிராக வர எல்லா கேஸையும் அவர் க்ளோஸ் பண்ணிடுவார் சார். அதுக்கு மாதம் அவருக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருவேன் சார். என்னோடய பாரு ஊர் நடுவில் இருந்துச்சு சார். அந்த பாரில் தான் எங்கள் தாத்தா கள்ளுக்கடை நடத்தினார் சார். எங்கள் அப்பா அதே இடத்துல சாராய கடை நடத்தினார் சார். இப்போ நான் கவர்மெண்ட் பர்மிஷனோட பார் நடத்திட்டுருக்கேன் சார். இது எங்களோட குடும்ப தொழில் சார். எல்லாமே நல்லா போகிற நேரத்தில் இந்த ஜோசப் வந்து குட்டையை குழப்பிட்டான் சார். அதனால தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை கொலை பண்ண பிளான் போட்டோம் சார். அண்ணே, இவன் சொன்னதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? சார், எல்லாம் தெளிவாக பண்ணிட்டேன் சார். வண்டியை ஸ்டேஷனுக்கு விடுங்க. சார், இந்த கேஸை பற்றின க்ளூ ஒன்று என்கிட்ட இருக்கு சார். யோ செல்லக்கண்ணு, என்னையா சொல்கிற? ஆமாம் சார், மார்ச் 24 ஜோசப் இறந்த அன்னைக்கு அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் தான் சார் நான் இருந்தேன். சார்,
இந்த கேஸில் க்ளூ கிடச்சிருக்கு சார். இந்த கிழமை அன்னைக்கு 7 மணிக்கு இந்த ஜோசப் சாரை பார்த்துருக்காரு சார். தாத்தா என்ன சொல்கிறீங்க? வாங்க வாங்க உட்காருங்க. தாத்தா அன்னைக்கு என்ன நடந்துச்சு? எப்போ நடந்துச்சு? அவர் கூட யாரெல்லாம் இருந்தாங்க? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. நான் உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை. என்னை யாரும் நடுவில் நிறுத்தக்கூடாது, பேசக்கூடாது. இல்லைன்னா நான் முதல்ல இருந்து தான் திரும்பவும் சொல்லுவேன். யோ, யாரும் பேசாதீங்க, அமைதியாக இருங்க. அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி இருக்கும். டீ கடைக்கு சமோசா சாப்பிடலான்னு போயிருந்தேன். ஆனால் சமோசா சூடாகவே இல்லை. சரின்னு ஒரு போண்டாவை சுட சுட ஊதிக்கிட்டே வாயில் வைக்கலாம்னு போனால் ஜோசப்பும் டக்ளஸும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இன்னொரு போண்டாவை எடுத்து வாயில் போட்டால் பக்கத்து வீட்டுக்காரி வெளியில் வந்தா. என்னன்னு தெரியல, திடீர்னு உள்ளே போயிட்டா. இரு நான் சொல்கிறேன். குக்கர் விசில் அடிச்சிருக்கோம். அப்புறம்? இல்லை தம்பி, நான் முதல்ல இருந்தால் சொல்லுவேன். குறுக்க பேசினா எனக்கு வராது. அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி இருக்கும். டீ கடைக்கு சமோசா சாப்பிடலான்னு போயிருந்தேன். ஆனால் சமோசா சூடாகவே இல்லை. சரின்னு ஒரு போண்டாவை சுட சுட ஊதிக்கிட்டே வாயில் வைக்கலாம்னு போனால் ஜோசப்பும் டக்ளஸும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இன்னொரு போண்டாவை எடுத்து வாயில் போட்டால் பக்கத்து வீட்டுக்காரி வெளியில் வந்தா. என்னன்னு தெரியல, திடீர்னு உள்ளே போயிட்டா. அப்புறம் 6:15 இருக்கும். டக்ளஸும் ஒயின் ஷாப்புக்கு நேராக நடந்து போனான். எனக்கும் வயிறு பசைக்க ஆரம்பிச்சுது. சரி, ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோமேனு அவன் கடையிலேருந்து முட்டை பப்ஸ் எடுத்தேன். ஆனால் அதில் முட்டையே இல்லை. அதனால் எனக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. கடைக்காரன்ட்ட போய் சண்டை போட்ட போது தான் ஒரு பெரிய கார் சர்ன்னு ஜோசப் வீட்டுக்கிட்ட வந்து நின்றுச்சு. காரில் இருந்து அந்த மொட்டை ராஜேந்திரனும் அவன் கூட்டாளிகளும் இறங்கினாங்க. அப்புறம் ஜோசப்பை பிடிச்சி வண்டியில் ஏற்றிக்கிட்டு போனாங்க. நான் போய் பார்த்தேன். அந்த வண்டி நம்பர் கூட TN ஏதோ TN 72 AB 0001. ஐயோ, இந்த அக்கா வேற நேரம் புரியாம. ஏக்கா சும்மா இருக்கா? என்ன மேடம், நான் தான் முதல்ல சொன்னேன்ல, குறுக்க பேசினா எனக்கு பேச வராதுன்னு. நான் திரும்பவும் முதல்ல தான் வருவேன். அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி இருக்கும். அப்புறம் ஜோசப்பை பிடிச்சி வண்டியில் ஏற்றிக்கிட்டு போனாங்க. நான் போய் பார்த்தேன். அந்த வண்டி நம்பர் கூட TN ஏதோ வந்துச்சு. அப்படி அந்த வண்டி பின்னாடியே போகலான்னு நினச்சேன். ஆனால் வாங்கி வச்சுருந்த டீ வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு குடிச்சிட்டு போகலான்னு முடிவு பண்ணேன். 7 மணி இருக்கும். ஜோசப்பு திரும்பவும் டிஃபன் பாக்ஸோடு ஓடி வந்தார். கருவாட்டு குழம்பு வாசம் சும்மா கமன்னு அடிச்சுது. சரி, நைட்டு சாப்பிட நமக்கும் கொஞ்சம் கிடைக்குமான்னு கேட்க போனேன். சார் 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 சார், எங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்க சார். எங்கள் வீட்டில் துரத்துறாங்க சார். டேய் 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 யாருடா நீங்களாம்? யோ, எங்கயா என் துப்பாக்கி? சார் சார் சார், எங்கள் அப்பா ஜோசப் சாரையும் கொண்டுட்டாரு, எங்களையும் கொல்ல பார்க்குறாரு. நீங்களே எங்களை கொல்லணும்னு சொல்கிறீங்களே. ஏமா, உங்கள் அப்பா யாரும் அதில் புது ஆளு? படு பாவி, நாசமா போறவ எங்க வந்து நிப்பாட்டிருக்கா பாருடி டயானா. நான் அப்பயே சொன்ன வந்து இந்த ஓடுகால எங்கேயோ போறான்ட்டு. நான் சொன்ன கேட்டியாடி நீனு? நான் தான் சார் உங்க அப்பா. எப்படியாச்சும் இவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுருங்க சார். இவர் தான் சார் ஜோசப் சாரை கொன்னது. ஆளை வச்சு கொன்னுட்டாரு. எங்களையும் கொல்ல வந்திருக்காரு. ஜாதி விட்டு ஜாதி, ஏழை பணக்காரன், மதம் விட்டு மதம் மாற்றி கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இவருக்கு பிடிக்காது சார். எங்களுக்கு ஜோசப் சார் கல்யாணம் பண்ணி வச்சிருவார்னு நினச்சி அவரை கொலை பண்ணிட்டாரு சார். இதை என் காதால் நானே கேட்டேன் சார். இவரை உள்ள தூக்கி போடுங்க. எங்களை எப்படியாவது சேர்த்து வைங்க சார். நாங்கள் வாழணும். ஐயோ, என் குடும்ப மானமே போச்சு. இனி நான் எப்படி இந்த தெருவில் நடக்க போறேனே தெரியல. குடும்ப மானத்தையே வாங்கிட்டியடி ஓடுகாலி நாய். நீ நாசமா போவ, மண்ணா போவ.
ஆமாம் சார் இளம் ஜோடி நல்லா வாழணும். யோ செல்லக்கண்ணு, எங்கள் லவ் மேட்ரை நீ தான் போட்டு கொடுத்தது எனக்கு தெரியுயா, நடிக்காதியா. யோ கொஞ்சம் அமைதியாக இருங்கய்யா. ஸ்டேஷனா மார்க்கெட் அது? ஏன்யா கௌரவத்துக்காக பெத்த பொண்ணையே கொலை பண்ண பார்த்துருக்க. உன் பொண்ணோட விருப்பம் உன் கண்ணுக்கு தெரியல, உன் கௌரவம் தான் உனக்கு முக்கியமாக போச்சு. கௌரவம்னு இல்லாத ஒன்றை வச்சு இன்னும் எத்தனை பேத்தையா கொலை பண்ண போறீங்க? முதல்ல இவன் எல்லாரும் கட்டுங்கய்யா. அவர் அடிக்காதீங்க சார், அவர் அடிக்காதீங்க, அவர் அடிக்காதீங்க சார். அத்தை நீங்கள் அழுகாதீங்க. யாருக்கு யார் அத்தை? சீ போடா சார், அவர் அடிக்காதீங்க சார். அவர் ஒரு புள்ள பூச்சி சார், யாருக்கும் கெடுதல் நினைக்காத அப்பாவி சார். ஐயோ இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இந்த ஊர்லேயே தலை நிமிர்ந்து வாழ்ந்த குடும்பம் சார். என் புருஷன் தலை குனிஞ்சிடக்கூடாதுன்னு நான் தான் சார் கருவாட்டு குழம்புல விஷத்தை வச்சு, ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். என்ன வேணாலும் பண்ணிக்கங்க சார், என் புருஷனை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். நான் தான் சார் விஷத்தை வச்சேன், நான் தான் சார் விஷத்தை வச்சேன். நான் தான் அப்போவே சொன்னேன்ல சார், கருவாட்டு குழம்பு வாசம் சும்மா கமன்னு வந்துச்சுன்னு. 7 மணிக்கு ஜோசப் அந்த டிஃபன் பாக்ஸில் கருவாட்டு குழம்பு தான் கொண்டு போனார். அதை என் கண்ணால் பார்த்தேன். வீட்டுக்குள்ளே போகாமலே அந்த வீட்டில் என்ன குழம்புன்னு கண்டுபிடிப்பான் இந்த செல்லக்கண்ணு. ஏமா பெத்தவங்க நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் செய்ய நினச்சதுக்கு இப்படி அநியாயமாக கொண்டுட்டீங்களே. நீங்க யாரையா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு? 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்து கடனை உடனே வாங்கி டாக்டருக்கு படிக்க வச்சா, இந்த ஒன்றும் இல்லாத நாய்க்கு கல்யாணம் பண்ணுனா நான் என்ன சும்மாவா இருப்பேன்? 10 மாசம் கஷ்டப்பட்டு ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய தாயே உயிரை எடுக்க துணிச்சிட்டாங்க பாருங்க சார். உன்னெல்லாம் அம்மான்னு கூப்பிடவே நாக்கு கூசுது. அவங்கள உள்ளத்துக்கி போடுங்க சார். ஏன் சார் நீங்கள் இன்னும் அமைதியாக இருக்கீங்க? என் நண்பன் மூச்சு விட எப்படி கஷ்டப்பட்டிருப்பான். அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. மூச்சு விட கஷ்டப்பட்டா? அன்பக்கா, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கிற ஃபைலை கொண்டு வாங்க. சார் நீங்கள் சொன்ன திரும்ப சொல்லுங்கள். ஏதோ மூச்சு விட கஷ்டப்பட்டு அப்படின்ன மாதிரி. எப்படி சார், என்னமோ நீங்கள் தான் கொலை பண்ண மாதிரி கரெக்டாக சொல்கிறீங்க. என்ன சார் இது? அந்த லேடி தான் விஷம் வச்சு கொலை பண்ணதா வாக்குமூலம் கொடுக்குது. நீங்கள் அதை அரெஸ்ட் பண்ணாமல் என்னையே சந்தேகப்படுறீங்களே. எமோஷன் ஆகாதீங்க சார், சும்மா சொன்னேன். ஆமாம், மணி 2 ஆச்சு, இன்னும் மாத்திரை போடல. நான் மாத்திரை போடுவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட இப்போ மாத்திரை இல்லை, வீட்டில் தான் இருக்குது. சார் என்கிட்ட இருக்கு உங்கள் மாத்திரை, இந்தாங்க. உங்ககிட்ட எப்படி அந்த டேப்லெட் வந்துச்சு? சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டேப்லெட்டை போடுங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாம் வேட்டைக்காரன் தான் கொலை பண்ணான்னு நினச்சோம். ஆனால் வேட்டைக்காரன் இல்லை, அந்த அப்பாவி ஆட்டோட கூட்டுக்காரன். என்ன சார், அந்த அம்மா நான் தான் விஷம் வச்சு கொண்டுன்னு சொல்லுது, நீங்கள் என்னன்னா ஆடு வேட்டைக்காரன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த அம்மா விஷம் வச்சதெல்லாம் உண்மைதான், ஆனால் சாப்பிட்டது அவர் வளர்த்த பூனை. அண்ணா ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஜோசப் சார் வீட்டில் தடம் ஏதாவது இருக்கான்னு பார்க்க போனப்ப ஒரு பூனை கூட செத்து கிடந்துச்சே. இன்னும் புரியலையா? உன் நண்பனை கொன்ன அவசரத்தில் கீழே விழுந்த மாத்திரையை கவனிக்காமல் அங்கேருந்து ஓடிட்ட. ஏன் சார், உங்கள் உயிர் நண்பனோட கடைசி நொடியை அவ்வளவு ரசிச்சிங்களோ? அப்படி என்ன சார் அவர் மேலே உங்களுக்கு கோவம்? தலைகாணி வச்சு அமுக்கி அவரை கொலை பண்ணியிருக்கீங்க. பாவம், அந்த அப்பாவி மனுஷன் மூச்சு விட முடியாமல் துடிச்சு இறந்துருப்பார். ஆமையா, நான் தான் கொன்னேன். 40 வருஷமாக எனக்கும் ஜோசப்புக்கும் பழக்கம். இந்த ஊருக்காக ஒன்றா உழைக்க ஆரம்பித்தோம். ஆனால் பேரும் புகழும் அவனுக்கு மட்டும்தான். எல்லாரும் நல்லது கெட்டதுக்கு அவனை தான் தேடி போனாங்க. என்னை தேடி யாரும் வரல. ஏன், இந்த ஊருக்கு நான் ஒன்றும் பண்ணலையா? எத்தனை ராத்திரி
எத்தனை ராத்திரி தூங்காம இந்த மக்களுக்காக ஓடி ஓடி உழைச்சிருப்பேன். ஆனால் இந்த என்னை ஜோசப்பு கீழே தான் வச்சு பார்த்தாங்க. ஏன் 25 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டில் வழியில் துடிச்சிருந்த உங்கள் அம்மாவையும் உன்னையும் முதல்ல பார்த்ததே நான் தான். அதை பார்த்து ஜோசப் கிட்ட சொன்னதே நான் தான். ஆனால் பேர் அவனுக்கு கிடைச்சிது, இந்த தர்மராட்சி கிடைக்கல. உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னை காப்பாற்றினது ஜோசப்பு, இந்த தர்மராஜ் இல்லையா? எனக்கு எப்படி உன்னை தெரியணும்னு பார்க்குறியா? கொரோனாவில் முடிஞ்சு போன கேஸை நீ திரும்பி எடுக்கும்போதே ஒரு டவுட்டு வந்துச்சு. தோ இந்த பேனாதான் நீ யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிச்சு மிஸ்டர் கபிலான். அட படுபாவி, நீ தான் அந்த ஜோசப்பை கொலை பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் பிளானே போட்டிருக்க மாட்டோமேடா. கொரோனாவை விட மோசமான வைரஸ் யானி. இப்போ கூட உண்மையை சொல்லாமல் நீ பண்ண கொலையை நியாயப்படுத்திட்டு இருக்க. உன் வாயால் உண்மையை சொல்றியா இல்லை என்னோட ஸ்டைலில் உண்மையை வர வைக்கவா? ஆமாம், பணத்துக்காகத்தான் நான் அவனை கொன்னேன். ஜோசப்பு அவன் பையன் கடன் அடைக்க 20 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சுருந்தான். எனக்கு அமெரிக்காவில் விசா கிடச்சிது, அதுக்காக பணம் கேட்டேன். ஆனால் அவன் கொடுக்கல. அதான் அவனை மேலே அமிச்சிட்டு நானும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டேன். கான்ஸ்டபிள், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற சேட்டு கடையில் இருந்து பணத்தை சீஸ் பண்ணி ஜோசப் சார் பையன் பிரதீஷ் கிட்ட கொடுத்துருங்க. என்னடா எப்படி தெரியும்னு பார்க்குறியா? அன்னைக்கு நான் போலீஸ்காரங்களை மப்டியில் அனுப்புனது ஜோசப் சாரோட பையனை ஃபாலோ பண்ணுறதுக்கு இல்லை, உன்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு. என்ன பண்ணுறது, போலீஸ்காரன் புத்தியாச்சே. அண்ணா, இவனை உள்ள தூக்கி போடுங்க, நாளைக்கு கோர்ட்டு கொண்டு போகணும். ஊரில் உள்ள பொண்ணுங்களை தப்பாக பயன்படுத்தினதை ஜோசப் சார் தட்டி கேட்டதுனால ஆண்டனி ஜோசப் சாரை கொலை பண்ண முயற்சி பண்ணான். யார் எப்படி கெட்டு போனா எனக்கு என்னன்னு தன்னோட சுயநலத்துக்காகவும் லாபத்துக்காகவும் நடத்தின டாஸ்மாகை ஜோசப் சார் மூட முயற்சி பண்ணதுக்காக பார் ராஜேந்திரனும் ஜோசப் சாரை கொலை பண்ண முயற்சி பண்ணான். தனக்கு வரக்கூடிய வருமானம் நிற்கக்கூடாதுன்றதுக்காக பழைய இன்ஸ்பெக்டர் கதிரேசனும் ஜோசப் சாரை கொலை பண்ண முயற்சி பண்ணவங்களுக்கு துணை போனான். எல்லாத்துக்கும் மேலே ஒரு பக்கம் அவர் பண்ண சமூக சேவையை புரிஞ்சிக்காத ஒரு மகன், இன்னொரு பக்கம் பணத்துக்காக அவரையே கொலை பண்ண ஒரு நண்பன். பாவை அந்த ஜோசப் சார். இங்கே பாரு, இந்த முருகன் தெய்வானையோட பிள்ளைகளை படிக்க வச்சுருக்காரு. எத்தனையோ பேர் போதையிலிருந்து வெளியே வர உதவி பண்ணியிருக்காரு. இன்னும் எவ்வளவோ பேருக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காருயா. இவ்வளவு பிரச்சனையிலையும் அவரோட கொள்கையை விட்டு கொடுக்காம உறுதியாக நின்று போராடி அவரோட உயிரை விட்டுருக்காரு. என்ன வாழ்க்கையா? வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும். தம்பி அன்னைக்கு சாயங்காலம் 7:30க்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் நானே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருப்பேனே. எங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க பார்ப்போம். அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி இருக்கும். யோ நிப்பாட்டியா, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். கான்ஸ்டபிள், இவனத்துக்கு உள்ளே போடுங்க. சார், நாடகத்தோட டைரக்டரே அவர் தான் சார். சாரி டைரக்டர் சார், தெரியாமல் பண்ணிட்டேன். பொண்ணு மாப்பிள்ளைக்கு உங்கள் கையால் தாலி எடுத்து கொடுங்க, அவங்க அப்போ தான் நீண்ட நாள் வாழ்வாங்க. எப்போ கல்யாண பொண்ணுக்கு தாய் மாமா யாரும் இல்லையா? நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கொஞ்சம் அந்த சீர்பொருளை தூக்கிட்டு வாங்கப்பா.
நாட்டுக்கோழி அடிச்சு நாக்கு சொட்ட சமைச்சு நல்லெண்ணெய் ஊத்தி குடு ஆத்தா. பச்சை உடம்பு காரி பார்த்து நடக்க சொல்லுங்க. மச்சான திண்ணையில போத்தி படுக்க சொல்லு.